எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 டிசம்பர். இதற்கான இன்னும் ஒரு தயார்படுத்தல் செயலகங்களோட சந்திக்கிறோம். உண்மையில அந்த பாடத்திட்டத்தில் தாபன விதிக்கோவை என்று சொல்லி நேரடியாக சொல்லப்பட்டிருக்காவிட்டாலும் தாபன விதிக்கோவையில உள்ளடங்கக்கூடிய சில முக்கியமான அலுவலக நடைமுறைகள் அதை உங்களோட காட்சிப்படுத்தி பேசுவது இந்த செயலமர்வினுடைய நோக்கமாக இருக்கும். இப்போ தாபன விதிக்கோவையில சில அத்தியாயங்கள்ல சில விடயங்கள் பொதுவான அலுவலக நடைமுறை என்பதன் கீழே நீங்க படித்திருந்தா நல்லது என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய பிரிவுகள் தொடர்பாக. இப்போ சாதாரணமா நான் அதை காட்டுறதுக்கு முன்னாகவே பேசி கொண்டு வருகிறேன். புகையிரத ஆணைச்சீட்டு தொடர்பாக கேட்பார்கள். நம்ம புகையிரத ஆணைச்சீட்டு உங்களுக்கு தெரியும், அரசாங்க சேவையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கும் அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் அவர்களில தங்கி வாழ்பவர்களுக்கும் அவர்களில் தங்கி வாழும் நபர்களுக்கும் இலவசமாக புகையிரதத்துல பயணம் செய்வதற்காக புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கலாம். புகையிரத ஆணைச்சீட்டு அவர்கள் ஒரு வருடத்துல 3 சோடு ஆணைச்சீட்டுகள் வழங்கப்படுது. சரிதானே? இது விடுமுறை புகையிரத ஆணைச்சீட்டு. லீவ்ல போறது போது நீங்க பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது தான் புகையிரத ஆணைச்சீட்டுல விடுமுறை புகையிரத ஆணைச்சீட்டு. மற்றபடி டியூட்டி லீவுக்கு கொடுக்கறது கடமை நிமித்தமாக கொடுக்கப்படுறதுக்கு அதுக்கு எண்ணிக்கை இல்லை. சரிதானே? அதுக்கு எண்ணிக்கை இல்லை. இது விடுமுறையின் போது பயன்படுத்துவதற்காக ஒவ்வொருவருக்கும் 3 செட் என்று சொல்றது, 3 சோடி. சரிதானே? அல்லது 6 தனி புகையிரத ஆணைச்சீட்டுகள் வழங்கலாம். இப்ப புகையிரத ஆணைச்சீட்டை பயணத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதை கொண்டு போய் புகையிரத நிலையம் ஒன்றுல கொடுத்து அதற்கு, அதாவது பணத்துக்கு பதிலாக அதனை செலுத்தி அதனை வழங்கி புகையிரதத்தில் பயணம் செய்வதற்கான அனுமதி சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும், டிக்கெட் எடுக்க வேண்டும். சரிதானே? அடுத்தது மருத்துவ பரிசோதனை தொடர்பாக நான் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அந்த விஷயம் சொல்லிட்டேன். சுகாதாரம் 169 படிவத்துல மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்க வேணும் என்று சொல்லியிருக்கேன். என்ன சுகாதாரம் 169 என்கிற படிவத்துல மருத்துவ அறிக்கை கொடுக்கிறது. இந்த பகுதியும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தால் நல்லது. தகுதிகான் காலம் என்றதை பற்றி சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே, அது உங்களுக்கு தெரியும். என்ன புதிதாக அரசாங்க சேவையில் நிரந்தர பதவிக்கு வருகிறவருக்கு 3 வருடங்கள், ஏற்கனவே அரசாங்க சேவையில் நிரந்தர பதவியை வகிக்கும் ஒருவர் புதிதாக வேறொரு பதவிக்கு வருகிற போது அவர் 1 வருடம் தகுதிகான் காலம். மற்றது விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம். என்ன அது டண்டன் WNOP என்றுதான் சொல்லப்படும். ஆனால் தமிழில ஆண் அலுவலர்களாக இருந்தால் அவர்கள் செலுத்தும் போது விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம், பெண் அலுவலர்களாக இருந்தால் தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம். இதுக்கான அங்கத்துவ பணம் சம்பளத்தின் திரண்ட சம்பளத்துல போன வருஷம் வரைக்கும் இருந்தது. ஆரம்ப நிலை 2ஆம் நிலை அலுவலர்கள் 6 வீதம், சிரேஷ்ட அலுவலர்களும் 3ஆம் நிலை அலுவலர்களும் 7 வீதம் உண்டு. இப்போ 2 பேருக்குமே ஒரே அளவாக 8 வீதம் ஆகி, அப்ப அது செலுத்தப்படுகிறது 8% எல்லாருக்கும் ஒரே அளவுதான். அரசாங்க உத்தியோகத்தர்கள் யார் இதை செலுத்த வேணும்? நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பதவியை வகிப்பவர்கள், விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்துக்கு அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். சரிதானே? அது அந்த பகுதி உங்களுக்கு தெரியும். அடுத்தது அரசாங்க சேவையில ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஆகக்கூடிய வயது, ஆக குறைந்த வயது. ஏன்னா வெளியில இருந்து ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக இருந்தால் ஆக குறைந்த வயது 18 வயது. 18 வயது குறைந்தவர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதில்லை. ஏன்னா ஆக கூடியது
45 வயது. 45 வயதை பூர்த்தி செய்த பின்னர் அரசாங்க சேவையில அது லிமிடெட் வேற. சரிதானே? அரசாங்க சேவைக்கு ஆட்சேர்ப்பு வெளியில இருந்து ஆட்சேர்ப்பு செய்யும் போது அவ்வாறு செய்யப்படுவதில் ஆகக்கூடிய வயதில் 45. அதே போல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ஓய்வு பெறுகின்ற விருப்ப வயது, ஓய்வூதிய விருப்ப வயது 55 இப்ப இருக்கிறது. எதிர்காலத்தில் மாற்றப்பட்ட அளவுக்கு. அதே போல கட்டாய ஓய்வூதிய வயது 60 வயது கட்டாயமாக ஓய்வு பெறுகிறதாக இருக்கும். 57 வயதை பூர்த்தி செய்த ஒருவர் அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பணியொன்றுக்காக விடுவிக்கப்பட மாட்டார். 57 வயதை பூர்த்தி செய்த ஒருவர் அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள சேவை ஒன்றுக்காக விடுவிப்பை கோர முடியாது, அளவில் விடுவிக்கப்பட மாட்டார் சாதாரண சூழ்நிலை. சரிதானே? அடுத்தது அரசாங்க சேவையில உள்ள பதவிகளின் தகுதி நிலைகள். சரிதானே? இப்போ எவ்வாறான தகுதி நிலைமைகள் இருக்கும்? அமைய அடிப்படையில் ஆட்சேர்ப்பு, தற்காலிகமான ஆட்சேர்ப்பு, நிரந்தர பதவி. இப்படி இவ்வளவும் தெரிஞ்சா காணும். அமைய உத்தியோகத்தர், தற்காலிக உத்தியோகத்தர், நிரந்தர உத்தியோகத்தர் என்ற 3 வகையாக இருக்குது. இதை விட நன்மைகள் அதிகமா சொல்லி தந்திருக்கேன். அப்படி இல்லை, ஒரு 3 இடம் தெரிஞ்சிருந்தா காணும். பகுதி நிலைகள், வெவ்வேறு பகுதி நிலையிலான பதவிகளை குறிப்பிட சொல்லி கேட்டேன். அடுத்தது எத்தனை மட்டம் இருக்குது? ஆரம்ப மட்டம், அதாவது கனிஷ்ட நிலையில் இருக்கிற ஆரம்ப மட்டம். ஆரம்ப மட்டம்ங்கிறது சாரதிகள், அலுவலக உதவியாளர்கள் போன்ற தரத்தில் இருக்கிறவர்கள் ஆரம்ப தரம், அது முதலாம் தரம். 2ஆம் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி அலுவலர்கள். அடுத்தது 3ஆம் நிலை. 3ஆம் நிலை பதவியில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது அவர் அதை ஸ்டாஃப் கிரேட் தான் சொல்லி. சரிதானே? ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் செயலாற்றிக மதிப்பீட்டை கொடுக்கிறவர்கள் அவ்வாறு இருப்பார். 3ஆம் நிலை சிரேஷ்ட மட்டம் என்று சொல்லி சொல்லுகிறது. நிறைவேற்று தரம், எக்ஸிகூட்டிவ் லெவல். என்ன நிறைவேற்று தரம் என்கிறது? நாடளாவிய சேவைகள், ஓலையிலன் சேவை சொல்லி சொல்லுவேன், நாடளாவிய சேவைகள் போன்ற நிலைமையில இருக்கிறார்கள். இப்போ இவ்வாறு நீங்கள் வகைப்படுத்த ஆரம்ப நிலை, 2ஆம் தரம், 3ஆம் தரம், நிறைவேற்று தரம் ஆகியவற்றுக்கு நீங்க சொல்லிக்கல. சேவை சான்றிதழ் வழங்குறது பற்றி சொன்னான், திரும்ப ஒரு ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். சேவை சான்றிதழ் வழங்குறது அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு வருகிற போது அல்லது முறைப்படியாக கேட்டு விலகுகிற 2 சந்தர்ப்பத்தில் சேவை சான்றிதழை வழங்குறேன். சரிதானே? வரலாற்றுத்தால் பேணப்படுகிற 3 படிவங்கள் சொல்லி தந்த நான் பிள்ளைகளுக்கு. வரலாற்றுத்தால் 3 படிவங்கள்ல பேணப்பட வேண்டும். திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன். நீங்க வீடியோ பார்ப்பீங்க, இருந்தாலும் ஒருக்கா பார்த்து கொள்ளுவோம். சரிதானே? இப்போ நிரந்தரமான பதவி வகிக்கிற உத்தியோகத்தர் ஒருவருடைய வரலாற்றுத்தாள் பொது 53 ஆனாவிலையும், அதே போல நாள் சம்பளம் பெறுகிற உத்தியோகத்தர் ஒருவருடைய வரலாற்றுத்தாள் 226 ஆனா, பொது 226 ஆனா என்ற அடிப்படையிலையும், மாத சம்பளம் பெறுபவராக இருந்தால் பொது 234 என்ற படிவத்திலையும் பேணப்பட. சரிதானே? நான் அதை நகர்த்தி கொண்டு உங்களோட கதைக்கிறபடியால ஸ்கிரீன் நகராம இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி யோசிக்காம நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சரி. அடுத்தது உத்தியோகத்தர்களுக்கான மெச்சுரைகளின் கண்டனங்கள். உத்தியோகத்தர் தொடர்பான மெச்சுரைகள், கண்டனங்கள் என்கிற 2 விடயங்களை சேர்த்ததாக நீங்க கொமெண்டேஷன் சாதாரணமா சொல்றது. உத்தியோகத்தர்களுக்கான மெச்சுரைகள், கண்டனங்கள் வழங்கப்படுவது பொது 230 ஆவண. என்ன? பொது 230 ஆவண படிவம் பயன்படுத்தப்படுகிறது.
பொது 230 ஆனா அது பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கான பெயர் வழி பதிவு கோப்புக்கு பயன்படுத்தப்படுறது. இது நீங்க பொது 230 ஆவண்ணா பாத்தீங்கன்னா சரி. சம்பளங்கள் தொடர்பாக நான் பிள்ளைகளுக்கு ஒன்றும் சொல்லித்தர இல்லை, சரிதானே? சம்பளங்கள் தொடர்பில் உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்கள் அதை விட்டு விடுமுறைகள் தொடர்பாக ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதை விட இன்னொன்று சொல்ல வேணும். மேலதிக நேர படி, ஓவர் டைம் என்ன, மேலதிக நேர படி பெறுவதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார் என்று சொல்லி கேட்கிறோம். சில வேளையில அப்படி கேட்டார், சரிதானே? அப்ப பதவிநிலை அலுவலர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு இல்லை, ஓவர் டைம் இல்லை. ஸ்டாஃப் ஆஃபீஸருக்கு, பதவி நிலை அலுவலர் ஒருவருக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கிடையாது. அதே போல வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கும் மேலதிக நேர கொடுப்பனவு கிடையாது. வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கு ஃபீல்டு ஆபீசர்ஸுக்கு மேலதிக நேரப்படி கொடுக்கிறது இல்லை, சரிதானே? அதே போல பகுதி நேர உத்தியோகத்தர், பார்ட் டைம் ஆபீசர், அவருக்கும் கொடுக்கிறது இல்லை. அப்ப மேலதிக படிக்கான உரிமை இல்லாத உத்தியோகத்தர்கள் 2 பேரை கேளுங்கோட்டு கேட்டா சொல்லுங்க என்று சொன்னா, நீங்கள் பதவிநிலை உத்தியோகத்தர், வெளிக்கள உத்தியோகத்தர், பகுதி நேர உத்தியோகத்தர் என்கிற 3 பேருக்கு அந்த உரித்து இல்லை. என்ன, பதவிநிலை உத்தியோகத்தர், வெளிக்கள உத்தியோகத்தர், பகுதி நேர உத்தியோகத்தர் என்கிற 3 பகுதியினருக்கு இல்லை. நீங்கள் 2 பேரை எழுதக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் அப்படித்தான் கேட்கிறேன். 2 கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்பேன். 2 விட தான் பெரும்பாலும் கேட்கிறேன், அதை விட கூடுதலாக கேட்கறது இல்லை. அந்த கேள்விகளை கடந்த கால பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு விடயத்திலையும் 2 விடயங்களை தான் அவர்கள் கேட்டிருப்பார்கள். அடுத்தது பொது விடுமுறை தினங்கள். ஞாயிற்றுக்கிழமை உண்மையில பொது விடுமுறை தினம், ஆனால் சனிக்கிழமை பொது விடுமுறை தினம். நாங்கள் சனி ஞாயிறு 2ம் விடுமுறை தினங்கள் என்று சொல்லி அப்படி அல்ல. நீங்கள் ஹெல்த் அதில் வேலை செய்கிறாக்களை கேட்டீங்கன்னா தெரியும், சனிக்கிழமை ஒரு பொது விடுமுறை தினம் அல்ல, அது வேற இறுதி நாட்கள் என்று சொல்லப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி தினங்களும் பொது விடுமுறை தினங்கள். அதை விட சட்டத்தினால வெளியிடப்படுகிற ஏனைய விடுமுறை நாட்கள், தீபாவளி, தைப்பொங்கல், சித்திரை வருட பிறப்பு இப்படின்னு வருகிறவே சொல்லலாம் சட்டத்தினால், சரிதானே? அதாவது விடுமுறை சட்டம் 71ஆம் ஆண்டின் 29ஆம் இலக்க பொது விடுமுறை சட்டம் இருக்கு. எங்களுக்கு சட்டம் எல்லாம் வேணாம், இப்போதைக்கு 2 எழுத இருக்குதானே. ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி போயாது, சனிக்கிழமை பொது விடுமுறை தினம் என்பதுக்குள்ளே இல்லை, சரிதானே? அது வார இறுதியில அலுவலகங்களுக்கு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பொது விடுமுறை, பப்ளிக் ஹாலிடே என்று சொல்லி அதை சொல்றது இல்லை. வார இறுதி நாட்கள்ல பொது விடுமுறை தினங்கள்ல பணியாற்றியமைக்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் சொல்லுங்கோ என்று கேட்பார்களாக இருந்தார். வார இறுதி நாட்கள்ல பொது விடுமுறை தினங்கள்ல பணியாற்றிய உத்தியோகத்தர் அதற்கு பிரதிபலனாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், ஒன்று விடுமுறை தின கொடுப்பனவை பெறலாம், அல்லது மேலதிக நேர கொடுப்பனவை பெறலாம். விடுமுறை தின கொடுப்பனவை பெறலாம், மேலதிக நேர கொடுப்பனவு பெறலாம், அல்லது பதில் விடுமுறை ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். 3 நன்மை இருக்கு. சில பேருக்கு விடுமுறை தின கொடுப்பனவு இல்லை, அப்ப விடுமுறை தின கொடுப்பனவு அல்லது மேலதிக நேர கொடுப்பனவு. 2வது பதில் விடுமுறை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இந்த சேவை நிலையப்படி என்று சொல்லி கொண்டிருக்க பிள்ளைகள், வேலை நிலையப்படி. வேலை நிலையப்படி என்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று சொல்லி எனக்கு தெரியல. வேலை நிலையப்படி, சரிதானே? கடல் மட்டத்தில இருந்து 5000 அடிக்கு மேற்பட்ட உயரத்துல இருக்கிற ஒரு சேவை நிலையத்துல பணியாற்றுகிற உத்தியோகத்திற்கு அவர்களுடைய திரண்ட சம்பளத்தின் 8% வேலை நிலையப்படியாக வழங்கப்படும். கடல் மட்டத்தில இருந்து 5000 அடிக்கு மேற்பட்ட உயரத்துல இருக்கிற சேவை நிலையத்துல பணியாற்றுகிற ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் வேலை நிலையப்படி என்று சொல்லி அவருடைய திரண்ட சம்பளத்தின் 8% வழங்கப்படும். சரியா? அப்ப இதான் வேலை நிலையப்படி என்றா என்ன என்று கேட்கப்பட்டால், நீங்கள்
அதை சொல்லக்கூடியதாக இருக்கு. பிள்ளைகள் இதே இருக்கா பார்ப்போம். இந்த ஏரியாவில் நாங்கள் கதைப்போம். பாதுகாப்பு உடைகள் மற்றும் சீருடைகள், இந்த யூனிஃபார்ம் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். சரிதானே? இப்ப சீருடைகள் வழங்கப்படுவதற்கான நோக்கம் என்ன? சரிதானே? ஏன் உத்தியோகத்தர்களுக்கு பாதுகாப்பு உடைகள் மற்றும் சீருடைகள் விநியோகிக்கப்படுகிறது? ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, கடமையில் ஈடுபடுகிற போது அவர் எந்த சேவையில் ஈடுபட்டுள்ளார் என்பதை இலகுவில் அடையாளம் காண்பதற்காக வழங்கப்படுகிறது. கடமையில் ஈடுபட்டுள்ள போது எந்த சேவையில் ஈடுபட்டுள்ளார் என்பதை இலகுவில் அடையாளம் காணத்தக்கபடி சீருடை வழங்கப்படுகிறது. இரண்டாவது, சில வகையான கடமைகளை ஆற்றுகின்ற அலுவலர்களுக்கு பாதுகாப்புக்காக உடைகள் வழங்கப்படுகிறது. அப்போ பாதுகாப்பு உடைகள், சீருடைகள் வழங்கப்படுகிறதுக்கு ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒன்று, குறித்த அலுவலர் கடமையில் ஈடுபட்டுள்ள போது எந்த சேவையில் ஈடுபட்டுள்ளார் என்று இலகுவில் அடையாளம் காணக்கூடிய வகையில் வழங்கப்படுறது. ரெண்டாவது, சில வகையான கடமைகள் ஆற்றும் அலுவலர்களுக்கு பாதுகாப்புக்காக வழங்கப்படுகிறது. சரிதானே? இப்போ இந்த பாதுகாப்புக்காக வழங்கப்படுகிறது, உடைகள் அழுக்கடைவது, சேதமடைகிறதுலேருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. அதே போல் இந்த கண்மறைப்புகள், அந்த கருப்பு கண்ணாடி அப்படியானதிலும் கொடுக்குறது. என்ன, காலுக்கு போடுற சப்பாத்து, வாய் மூடிகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகிறது சொல்லப்படுது. அப்போ யாருக்கு இவ்வாறான பாதுகாப்பு உடைகள் மற்றும் சீருடைகள் வழங்கப்படுவது? யாருக்கு? சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், ஒரு வகையான சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், லேபர்ஸ் கிரேட்ல இருக்கிறவர்களுக்கு கொடுப்பார்கள். சரிதானே? அவர்களுக்கு ஒரு வருடத்துக்கு 2 யூனிஃபார்ம் கொடுக்க வேணுமா? நீல நிற முரட்டு துணியால தைக்கப்பட்ட அரைக்கை சட்டையும் ஒரு அரை காற்சட்டையும் என்று சொல்லி வருஷத்துக்கு 2 கொடுக்க வேணும். எங்களுக்கு வருஷத்துல எத்தனை கொடுக்க வேணும்? யாரு கொடுக்குற? சுத்திகரிப்பு தொழிலாளர் வருஷத்துல 2 செட் கொடுக்க வேணும். அடுத்து சாரதிகள், கார், வேன், ஜீப் என்பவற்றின் சாரதிகளுக்கு இடப்பக்கத்தில் ஒரு பொக்கெட் உடையதும் வெள்ளை நிற பொத்தான்களை கொண்டதுமான கழுத்து மூடப்பட்ட அரைக்கை சட்டை ஒன்றையும் கருப்பு நிற நீண்ட காற்சட்டை ஒன்றையும் கொண்ட 2 ஜோடி ஆடைகள் ஒரு வருடத்துக்கு வழங்க வேண்டும். கருப்பு நிற நீண்ட காற்சட்டைக்கு பதிலாக வெண்ணிற சாரம் ஒன்றையும் வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில இஸ்லாமிய சகோதரர்கள் சாரம் அணிகிற பழக்கமுடையவர்கள், அவர்கள் கருப்பு காற்சட்டை பதிலாக வெள்ளச்சாரம் பயன்படுத்தலாம். இப்போ இந்த சாரதிகள் வேற கலர் பட்டன் போட்ட அது யூனிஃபார்ம் இல்லையா? கலர் பட்டன் போட்ட ஷர்ட் போடவே கூடாதுன்னு சொல்லல, யூனிஃபார்ம் அல்ல, வெள்ளை நிற பொத்தான் கொண்டதாக இருக்க வேண்டும். கழுத்து மூடப்பட்ட அரைக்கை சட்டை, இடது பக்கத்தில் ஒரு பொக்கெட் கொண்ட, அப்போ 4 பொக்கெட் வச்ச 2 பொக்கெட் வச்ச சட்டையும் போடக்கூடாது. சரியா? அடுத்தது அலுவலக பணியாளர்கள். 3வது, முதலாவது சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், 2வது கார், வேன், ஜீப் என்பவற்றின் சாரதிகள், 3வது அலுவலக பணியாளர்கள். அது அமைச்சர், உயர் நீதிமன்ற நீதிபதி, சரிதானே? அப்படியானவர்களுக்கு அமைச்சர் அலுவலகத்தின் ஆராய்ச்சி அவர்களுக்கு வருடத்தில் 3 மேலங்கி, ஏனையவர்களுக்கு 2 மேலங்கி, 2 துணி. அடுத்தது காவல்காரருக்கு கொடுக்கலாம். யார் யாரு கொடுக்கலாம்? காவல்காரருக்கும் கொடுக்கலாம். வாட்ச்மேனுக்கு ஒரு வருடத்துக்கு 2 காக்கி சட்டை, 2 மலை காப்பு மேலங்கி, ரெயின் கோட் கொடுக்கணும். சைக்கிள் செய்தியாளர்கள் இப்ப அவர்கள் இல்லை, மெசஞ்சர் என்று சொல்றது, அவர்களுக்கும் கொடுக்கலாம். அதே போல போட்டோ காப்பி, இணைப்பிரதி பண்ணும் இயந்திர இயக்குநர்களுக்கு, லொரி சுத்தம் செய்வோருக்கு, லொரி கிளீனர், சரிதானே? இவ்வளவு பேருக்கும் சீருடை கொடுக்கலாம். அப்ப இந்த பகுதியை நீங்கள் தெரிஞ்சு கொண்டா போதும். அடுத்த இன்னொரு அத்தியாயம் நான் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வதற்கு கொஞ்சம் முக்கியமானது என்று கருதுகிற அத்தியாயத்தை காட்சிப்படுத்துகிறேன்.
அரசாங்க அலுவலர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சம்பள கடன்கள் தொடர்பாக. இதுல பிள்ளைகள் உங்கள்கிட்ட சம்பள கடன் என்னென்னதுக்காக எடுக்கலாம் என்று சில வேளை கேட்பார். கடன்கள் அல்லது முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள் என்று சொல்லி கேட்பினோம். அதாவது எவ்வாறான நோக்கங்களுக்காக கடன் கொடுக்கலாம். மோட்டார் வாகனம், மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு, மிதி வண்டி ஒன்று கொள்வனவு செய்வதற்கு, பண கஷ்டங்கள்ல இருந்து வீடுபடுவதற்கு, வீடு கட்டுவதற்கு, காணி அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு, வருடாந்த விழாவை நடத்துறதுக்கு, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எடுக்கிறீங்கள் தானே, வருடாந்த விழா ஒன்றை நடத்துவதற்கு, சரியா, இப்படியான நோக்கங்களுக்கு சம்பள முற்பணம் பெற்றுக்கொள்ளலாம். சம்பள கடன்கள் என்ன பெற்றுக்கொள்ளலாம். சம்பள கடன்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கங்கள் என்னென்ன நோக்கங்களுக்காக அல்லது சம்பள கடன்கள் முற்பணங்கள் வழங்கப்படக்கூடிய பணிகள் சொல்லுங்கோ என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால், நீங்கள் மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு எல்லாருக்கும் இல்லை, ஒரு தரத்தினை சார்ந்தவர்களுக்கு, சரிதானே. அதே போல மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்று கொள்வனவு செய்வதற்கு, மிதி வண்டி கொள்வனவு செய்வதற்கு, வீடு கட்ட, காணி அல்லது வீட்டு ஆதனம் கொள்வனவு செய்வதற்கு, வருடாந்த விழா ஒன்றை நடத்துவதற்கு, இதில் ஏதேனும் ஒரு 2 விடயங்களை நீங்கள் குறிக்கக்கூடிய மாதிரியாக இருந்தால், எழுதக்கூடிய மாதிரியாக ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. இது தவிர தொழிற்சங்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு, தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் லேபர் யூனியன்ல இருந்தால் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கமாக இருக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள், சரிதானே. தொழிற்சங்கத்துக்கான அவர்களுடைய சந்தாவை அறவிடுகிறது. மற்றது அவர்கள் தொழிற்சங்க ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வழங்கப்படுகிறது ஒரு நாள் கடமை லீவும், ஒரு சோடி இலவச பிரயாண ஆணைச்சீட்டு. ட்ரெயினில் போய் வர்றதுக்காக ஒரு சோடி இலவச பிரயாண ஆணைச்சீட்டு. ஒரு நாளைக்கு தான் டியூட்டி லீவு கொடுக்கலாம், மற்றபடி அதுக்கு மேலே இருந்தால் அவ சொந்த லீவில் தான் எடுக்கப்படும், சரிதானே. அதே போல தொழிற்சங்கத்தின் வேலைக்காக விடுவிக்கிறது. அது ஒரு 1000 பேருக்கு மேலே அந்த யூனியன்ல இருப்பினமாக இருந்தால் ஒரு ஆளை விடுவிக்கிறது. அது கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் சொல்லுங்க வேண்டாம். ஒன்று, அவர்களுடைய சந்தா பணத்தை அறவிட்டு சங்கத்துக்கு வழங்குவது. அதே போல ஆண்டு பொதுக்கூட்டத்தில், தொழிற்சங்க ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கடமை லீவும் புகையிரத ஆணைச்சீட்டம் வழங்குவது, தொழிற்சங்க வேலைக்காக உத்தியோகத்தரை விடுவிக்கிறது. இப்படியான சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்படலாம், சரியா. தொழிற்சங்கத்தினுடைய நிறைவேற்று பதவியில் இருக்கிறார்கள். அந்த சங்க நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்காக அவை என்ற பழமையான இடமாற்றத்தை செய்யாமலும் விடுகிறது. இடமாற்றம் தொடர்பான சலுகைகள் என்று உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளுங்களேன். அதிகமாக யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஓரளவுக்கு 2 அல்லது 3 ஞாபகம் வச்சிருந்தா அந்த நேரம் மறந்து போகாமல் 2 சொல்லக்கூடியதாக இருந்தால் சரி. என்ன 2 எழுதக்கூடியதாக உங்களுக்கு 3 நாள் தெரியுமெண்டா இவ்விரண்டா சேர்த்து எழுதி விட, 2 சேர்த்து எழுதி விட்டீங்கன்னா போதுமானது. ஆக குறைஞ்சது ஒவ்வொரு கேள்விக்கும் 2 விஷயம் எழுதக்கூடிய அளவுக்கு படித்து வச்சோம்டா சரி. ஓரளவுக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய வகையில் இந்த பகுதிகளை பார்த்து கொண்டு போனால் காணும். அதிகமாக முழு ஈக்கோடையும் படிப்பிச்சு உங்களை வெறுக்க பண்ணுறது என்னுடைய நோக்கம் இல்லை. என்ன அது ஒரு வேண்டாத வேலை, பாவம் தானே. இவ்வளவும் படித்தால் அலுவலகம் சம்பந்தமான அந்த ஒரு பேப்பர்ன்ற பாதி பேப்பர் அதுக்கு நீங்கள் விட எழுதலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரியா. 28வது அத்தியாயம் நான் இது சம்பந்தமாக உங்களுக்கு அழகாக சொல்லி தந்துட்டேன். நான் உத்தியோகபூர்வமான கடிதம் சம்பந்தமாக சொல்லி தந்திருக்குது. அதே போல் ரகசிய கடிதங்கள் எவ்வாறு கையாளப்படுகிறது என்றதை பற்றி சொல்லி தந்திருக்கிறேன். அலுவலக நேரம், பணக்கொடுக்கல் வாங்கல்களுக்காக அலுவலகம் திறந்திருக்கிற நேரம் 3 மணி மட்டும் திறந்திருக்கலாம் என்று சொல்லி தந்தேன். அடுத்தது அலுவலக பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகிற பேனாக்கள் தொடர்பாக சொல்லி தந்தேன். நீளம் அல்லது கருப்பு நிற பேனாவை பயன்படுத்த வேண்டும்.
கொடுப்பன உறுதிச்சீட்டுகள் அல்லது ஆவணங்களில் திருத்தம் செய்வதாக இருந்தால் அது சிவப்பு நிற பேனாவால் எழுதப்பட வேண்டும். உள்ளக கணக்காய்வு பிரிவினர் ஊதா நிற பேனாவை பயன்படுத்தலாம். பச்சை நிற பேனா அல்லது பச்சை நிற பென்சிலை பயன்படுத்துவது பொது கணக்காய்வு அலுவலர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அது சொல்லி தந்தேன். சரிதானே? இன்னும் அதுக்குள்ள தவறுபட்ட விடயங்கள் என்று சொல்லி இல்லை. சரி, ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அது கொஞ்சம் மேலதிகமான தகவல் தான் இருந்தாலும் நீங்கள் அதை அறிஞ்சு வச்சுக் கொள்வதற்காக நாங்கள் எப்படியான ஆவணங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடாது, அலுவலகத்தில் அழிக்கக்கூடாத ஆவணங்கள். சரியா? 25 ஆண்டுகள் கடந்த ஆவணங்களாக இருந்தால் அதை தேசிய சுவடிகள் கூடம், தேசிய சுவடி கூடத்துக்கு அனுப்ப வேணுமா? 25 வருஷம் கடந்த ஆவணங்கள் அலுவலகத்தில் வச்சிருக்க கூடாது. அது தேசிய சுவடி கூடத்துக்கு அனுப்ப வேணும். அப்ப எத்தனை ஆண்டுகள் கடந்த ஆவணத்தை அனுப்ப வேணும் என்று சொல்லி சொன்னா 25 ஆண்டுகள் கடந்த ஆவணங்கள் தேசிய சுவடி கூடத்துக்கு அனுப்ப வேணும். அடுத்தது, அழிக்கக்கூடாத ஆவணங்கள் 2 எழுதக்கூடிய மாதிரி தெரிஞ்சு வச்சு கொண்டீங்கண்டா சரிதானே? அழிக்கக்கூடாத ஆவணங்கள் 2 சொல்லுங்க. இதுல காட்சிப்படுத்தி இருக்கேன். அழிக்கக்கூடாத ஆவணங்கள் 5 எஸ் சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நான் இந்த 5S சம்பந்தமா பிள்ளைகளுக்கு ஒரு பதிவு போட்டு கொடுக்குறேன்னா அந்த 5S என்ன என்று சொல்லி அது தொடர்பான ஒரு பதிவு ஒன்று நீங்கள் இலகுவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அந்த 5 என்ன என்கிற சம்பந்தமாக நான் சொல்லித்தரேன். இதை முடிச்சு போட்டு சொல்லித்தாரேனே, ஒரு பதிவு போடுறேன்னுங்கிறத விட அதை சொல்லியேதான். சரிதானே? அப்ப இந்த அழிக்கப்படக்கூடாத ஆவணங்கள் இதுல இருக்கிற விடயங்களை ஒரு பாருங்க. சரியா? சரி, அப்ப பாருங்க, அழிக்கக்கூடாத ஆவணங்கள். முதலாவது இந்த குடியேற்ற நாட்டு செயலகம். அது இலங்கை பாராளுமன்றம் அமைக்கப்படுவதற்கு முன்னர் குடியேற்ற நாட்டு செயலகத்தோட நடைபெற்ற கடித தொடர்போடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அழிக்கக்கூடாது. அடுத்தது, ஒரு திணைக்களம் ஒன்று தாபிக்கப்பட்டதோடு தொடர்புடைய ஒரு திணைக்களம் உருவாக்கப்பட்டமை தொடர்பான அல்லது திணைக்களம் மூடப்பட்ட தொடர்பான ஆவணங்கள் அழிக்கக்கூடாது. அடுத்தது, கொள்கை ரீதியான கோவைகள் அளிக்கக்கூடாது. எல்லா பெறுமதியிலையும் புதுசாக வெளியிடுகிற நாணயத்தால் அல்லது நாணய குட்டிகளின் மாதிரிகள் அது பாதுகாப்புக்காக அல்லது அவை ஆவணப்படுத்தலுக்காக வைக்கப்பட்டிருந்தால் அது அளிக்கக்கூடாது. சரிதானே? இப்படியான விசாரணை ஆணைக்குழுவினால நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கைகள் அளிக்கப்படக்கூடாது. இப்படி நிறைய இருக்கு. நான் சில பகுதிகளை மட்டும் காட்டியிருக்கேன். சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தருடைய செயலாற்றுகை சம்பந்தமானது அளிக்கக்கூடாது. சர்வதேச நிகழ்வு தொடர்பாக ஏதாவது நடந்த சர்வதேச நிகழ்வுகள் தொடர்பாக அளிக்கக்கூடாது. இப்படி சரி. அடுத்தது, பிள்ளைகள் கேட்ட இந்த 5S 5S என்று சொல்லி சொல்லப்பட்டது தானே, அது ஒரு ஜப்பானிய முகாமித்துவ எண்ணக்கரு. 5S தொடர்பான எண்ணக்கரு என்பது ஜப்பானிய முகாமித்துவ எண்ணக்கரு. அப்ப அது ஜப்பானிய பெயர் ஒழுங்குல சொல்லுகிறேன். ஜப்பானிய பஞ்ச விதி என்று சொல்றது அல்லது 5S எண்ணக்கரு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது ஜப்பானிய மொழியில சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது செய்தி என்று சொல்றது. செய்தி, SEIRI, செய்தி.
அடுத்தது செய்ரோன், SEITON, செய்ரோன். அடுத்தது செய்சோ, SEISO, செய்சோ. அடுத்தது செய்ஹெட்சு, SEIKETSO, SEIKETSO, செய்ஹெட்சோ. செட்சுகி, SHITSUKE. இது என்ன செய்ரி, செய்ரோன், செய்சோ, செய்ஹெட்சோ, செய்ஹெட்சு என்றது என்ன என்று சொல்லி கேட்டால் இதுக்கு ஆங்கிலத்திலையும் இதை எஸ்ஸாகவே ஆக்கி வச்சிருக்கிறோம். முதலாவது சோட், சரிதானே? முதலாவது செய்ரி என்றது சோட், அதாவது தெரிவு செய்தல். உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை எடுத்து அதை வகைப்படுத்துறது. தேவையற்றது, தேவையானது. தேவையானது ரெண்டா பிரிக்கிறது. தேவையானது அடிக்கடி பாவிக்கிறது, தேவை ஆனால் அடிக்கடி பாவிக்கிறது, இப்படி பிரிக்கிறது. அப்ப இதுதான் முதலாவது செய்தி, சரிதானே? அதாவது சோட், SORT, சோட், வகைப்படுத்துறது. முதலாவது எஸ் என்ன? செய்தி. செய்தி என்றால் என்ன? வகைப்படுத்துதல். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள், ஆவணங்கள், பதிவேடுகள் எடுத்து தேவையற்ற ஆவணங்கள். இரண்டாவது, தேவையானவை அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை. மூன்றாவது, தேவையானவை அடிக்கடி பயன்படுத்தப்படுபவை என்று பிரிக்கிறது. தேவையற்றவற்றை அழித்து விடுகிறது அல்லது களஞ்சிய அதை பதிவேட்டு அறைக்கு அனுப்புறது. தேவையில்லாத நீங்கள் வச்சிருக்க தேவையில்லை அதை ஸ்டோர் ரூமுக்கு, ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்புறது. அல்லது பிரயோசனம் இல்லாத பெறுமதியற்ற ஆவணமாக இருந்தால் அதை அழிக்கிறது. அது முறைப்படி அழிக்கிறக்கூடிய வழிமுறையை தெரிஞ்சு அதன்படி அழிக்கிறது. இரண்டாவது, தேவையானது ஆனால் அடிக்கடி பயன்படுத்தப்படாதவை என்றால் அதை பக்கத்தில் வச்சிருக்க தேவையில்லை, அதை பொருத்தமான ஒரு இடத்துல வைக்கணும். மூன்றாவது, அடிக்கடி பயன்படுத்தப்படுபவை, இதை ஒழுங்குபடுத்தி அருகில வைத்துக் கொள்வது. இதுக்கு பேர் தான் செய்தி, சோட். இரண்டாவது செய்ரோன், அது சிஸ்டமைஸ் என்று சொல்றது. சிஸ்டமைஸ் என்றால் உடனே எடுக்கக்கூடியதாக, தேவைப்பட்டால் உடனடியாக அதை எடுக்கக்கூடிய வகையில் அந்த தேவையான பொருட்கள், ஆவணங்கள், கோவைகளை உரிய வகையில் ஒழுங்குபடுத்தி வைக்கிறது, சரிதானே? ஒரு இலக்க ஒழுங்கிலேயோ ஆல்பபெட் ஒழுங்கிலேயோ என்னமோ அதை அடுக்கி வச்சு ஒரு அலுமாரிக்க வச்சால் அந்த அலுமாரிக்கு இருக்கிற ஃபைல் சம்மந்தமாக வெளியில் ஒரு லிஸ்ட் ஒன்று ஒட்டுறது, ஒவ்வொரு தட்டிலையும் என்னென்ன ஃபைல் இருக்குது, இந்த மாதிரியாக ஒழுங்குபடுத்தி வைக்கிறது. சில பேர் அப்படியே ஃபைலை நீளத்துக்கு அடுக்கி போட்டு அது அப்படியே அடையாளம் தெரியக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு சித்திரத்தை, நீளமாக சித்திரம் கொண்டு எடுத்து அதை துண்டங்களாக வெட்டி ஃபைலில் பின்னு கொட்டி இருப்பாங்க. ஒன்று காணாமல் போனால் விளங்கும், அதில் குறைகிறது, சரிதானே? அது இப்போ கிச்சன் டூல்ஸாக இருந்தால் ஆணியில் கொழுவிட்டு அதை வச்சு அதுக்கு பென்சிலால் படங்குறி விடுறது. எடுத்துட்டா கரண்டி எடுத்தால் அதில் கரண்டி தான் இருந்ததுன்னு தெரியக்கூடிய மாதிரி அதை வச்சு படங்குறி விடுகிறது. இந்த மாதிரி அந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிற மாதிரியா சிஸ்டமாக வச்சுக்கொள்வது, அதுதான் சிஸ்டமை செய்வோம், சரியா? அப்போ முதலாவது ஒழுங்குபடுத்தல், சூட், சரிதானே? அடுத்தது ரெண்டாவது முறைமைப்படுத்துறது, சிஸ்டமைஸ், சிஸ்டமாக வச்சுக்கொள்வது. ரெண்டாவது எஸ். அப்போ கேட்டால் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேணும். முதலாவது எஸ் என்ன? செய்தி என்றா என்ன? ஆங்கிலத்தில் சோட் என்றா என்ன? பயன்பாட்டில் உள்ள பொருட்களை, தேவையற்றவை, தேவையானவை ஆனால் அடிக்கடி பயன்படுத்தப்படாதவை, தேவையானவையும் அடிக்கடி பயன்படுத்தப்படுபவையும் என்று சொல்லி வகைப்படுத்தி அதற்கு ஏற்ற விதமாக தேவையற்றவற்றை அகற்றுதல், அழித்து விடுதல், பதிவேற்றறைக்கு அனுப்புதல். தேவையானவை அடிக்கடி பயன்படுத்தப்படாதவை பொருத்தமான இடத்துல அதனை ஒழுங்குபடுத்தி வைத்திருத்தல். அடிக்கடி பயன்படுத்தப்படுபவை இலகுவில் எடுக்கக்கூடியதாக அருகிலேயே அதனை வைத்துக் கொள்வது. இரண்டாவது, அவ்வாறு தேவையான பொருட்களை முறைமைப்படுத்தி இலகுவில் கண்டறியக்கூடியதாகவும் இருக்கும் இடத்தை அறியக்கூடியதாகவும் ஒழுங்குபடுத்தி வைக்கிறது, அல்லது அந்த பொருள் தொடர்பில். இதுதான் அந்த நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சுவிட்சுகளுக்கு நம்பர் போடுறது. ஃபேனுக்கு 3 எழுதி, ஃபேனுக்குரிய சுவிட்சிலையும் 3 எழுதி, அதை நீல கலரில் அல்லது சிவப்பு கலரில், லைட் என்றால் அது மஞ்சள் கலரில் அப்படியெல்லாம் ஒட்டி வைக்கணும், சரிதானே? அதைத்தான் சிஸ்டமைஸ்.
அலமாரியிலையும் லாட்சியிலையும் இருக்கிற பொருட்கள் தொடர்பாக ஒழுங்காக தெரியக்கூடிய மாதிரி வெளியில் ஒரு லிஸ்ட்டை வைக்கிறது, இப்படியாக ஒழுங்குபடுத்தி வைப்பீங்க. அதை எப்படி எழுதுவீங்க? தேவையான பொருட்கள், ஆவணங்கள் என்பவற்றை அலுவலகத்தில் உரிய பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய இடம் ஒதுக்கப்படுகிறது. அது வைக்கப்பட வேண்டிய இடங்களை எல்லாரும் அறிந்து கொள்ளும் பொருட்டு தெளிவாக அடையாளமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது தான் செய்ரோன் சிஸ்டமைஸ். மூன்றாவது செய்சோ, அது ஆங்கிலத்தில் சைன் என்று சொல்றாங்க. SHINE சைன். செய்சோ அது இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டதை அவருக்கா ஒழுங்குபடுத்தி விட்டா காணாம், சரிதானே? அந்த முறைமை மாறாமல் திரும்ப திரும்ப தொடர்ந்து அதில் தூசு எல்லாம் தட்டி எப்போதும் அந்த ஆவணங்களும் பயன்படுத்தப்படுகிற பொருட்களும் நாளாந்தம் அவை சுத்தப்படுத்தப்பட்டு சைன் பண்றது சொல்லு, சரிதானே? எப்போவும் அதை மினுக்கி வைக்கணும், சைன் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரியாக ஏற்பாடு செய்கிறது. அப்ப இது ஒரு அழகான அலுவலக சூழல், ஆரோக்கியமான அலுவலக சூழலை ஏற்படுத்துறதுக்கு உதவும். அடுத்தது நான்காவது செய்கெட்ஸோ, இது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்றோம். அதாவது இந்த 3 நடவடிக்கையும் தொடர்ந்து செய்யப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். இது தொடர்ந்து இந்த 3 வேலையும் தொடர்ந்து நடக்கணும். இப்ப முதலில் அடக்கி முடிய பிறகு தேவையில்லாத பொருட்கள் வருகிற போது அது அதே மாதிரி அகற்றி கொண்டு இருக்க வேண்டும். 3 நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்வது இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்வது செய்கெட்ஸோ, சரிதானே? ஐந்தாவது இந்த நடைமுறையை நிரந்தரமாக ஆக்குறது, சஸ்டெயின், அதாவது நிலைத்திருப்பதாக இந்த நடைமுறையை அலுவலகத்தினுடைய நிரந்தரமானதாக மாற்றி அமைக்கிறது. ஸோ இதில் 5 எஸ் நடைமுறைகளும் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும், சரியா? இது தவிர நான் ஆஃப் ரெக்கார்டில் வைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல வேணும் என்று இருந்தால் நீங்கள் கேட்கலாம் பிள்ளைகள். இல்லைன்னா நாங்கள் மிகுதி நேரத்துக்கு இந்த அளவோடு இந்த ரெக்கார்டை பாடிக்கொண்டு ஒரு சில ஐக்கிய விஷயங்கள் இருக்கு, அந்த பகுதியை பேசக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ பிள்ளைகள் கவனிங்க. நாங்கள் கொஞ்சம் ஐக்கிய சம்பந்தமாக கதைப்போம் தொடர்ந்து. சரிதான், நான் ரெக்கார்டிங்க நிப்பாட்டாமல் தொடர்ந்தே கதைக்கிறேன். இப்போ ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஏபி என்று சொல்லி 2 பேர் இருக்கணும். ஏ என்று சொல்லியும் பி என்று சொல்லியும் 2 பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையில இவர்கள் வச்சிருக்கிற பணத்தின் விகிதம், ஏ பி ஆகியோருக்கு இடையில இருக்கிற பணத்தினுடைய விகிதம் 3:2. 3க்கு இப்படி இடையில அந்த குற்று போட்டு எழுதுவார்கள், 3:2. சரிதானே? ஏ பி ஆகியோருடைய உள்ள பணத்தினுடைய விகிதம் 3:2. பியும் சியும் வைத்திருக்கிற பணத்துக்கு இடையிலான விகிதம், பி மற்றும் சி, பி சி ஆகியோர் வைத்திருக்கிற பணத்தினுடைய விகிதம் என்று சொல்லி சொல்றது இது 1:2. 1:2 என்பதாக இருக்கு. 3 பேரிடம் உள்ள பணத்தொகை 3600 ரூபாய். 3 பேர்கிட்டையும் இருக்கிற பணத்தொகை 3600 ரூபாய், சரியா? ஏ பி ஆகியோருக்கு இடையில உள்ள பணத்தொகை என்ற விகிதம், ஏக்கு பி எவ்வளவு வருது? ஏகிட்ட 3 ரூபாய் இருந்தா பிகிட்ட 10 ரூபாய் இருக்கும். ஏக்கும் பி 3:2. அதே போல பிக்கு சி 1:2, சரியா? எவ்வளவு காசு வச்சிருக்காங்க 3 பேரும் சேர்த்து? 3600 ரூபாய் இருக்கு. இப்ப 3 பேர்கிட்டையும் இருக்கிற தொகையை தனித்தனியாக காண வேண்டும். ஒரே மாதிரியாக இருந்தா பரவாயில்லை. ஏபிசி ஆகியோருக்கு இடையில பங்கிடப்பட்ட எவ்வளவு என்று சொல்லி அது இது அப்படி இல்லை. ஒரு ஆளுக்கு சொல்லிக்கல ஏஎம் பிஏன்னு சொல்லிக்க 3:2 என்று சொல்லியிருக்கு. பிறகு பிஏயும் சிஏயும் சொல்லிக்க 1:2 என்று சொல்லியிருக்கு. இப்படி ஒரு கேள்வி வந்தால் அப்படி செய்ய வேணும் என்று பார்ப்போம், சரிதானே? ஏ அதே போல பி சி 3 பேரையும் ஒரே நேரக்கே நீங்கள் எழுதுங்க, சரிதானே? எழுதுனீங்கன்னா ஏ அப்படி எழுதுறீங்க 3
பிக்கு 2, ஏயும் பியும் 3 2, பியும் சியும் 1 2 என்று சொல்லி இருக்கு. இப்ப பிக்கு 2 இலக்கம் போடப்பட்டிருக்குது. 2ம் அவருடைய பங்கு 1ம் அவருடைய பங்கு இருக்கு. அப்ப 2க்கும் 1க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கமாக நீங்கள் எப்படி எழுத போறீங்க? 2 எடுப்போம். சரிதானே? பியினுடைய பெறுமதியை 2 எடுத்துக்கொள்ளுங்க. பியினுடைய பெறுமதி 2ஆக இருக்கைக்கு ஏயின் பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். சியின் பெறுமதி என்னவா இருக்கும்? 4. பியினுடைய பெறுமதி 1ஆக இருக்கைக்கு சியின் பெறுமதி 2ஆக இருக்கு. நாங்கள் பியினுடைய பெறுமதியை 2ஆக மாற்றிக்க சியினுடைய பெறுமதியை 4ஆக மாற்ற வேண்டி வரும். இந்த பெறுமதியை 4ஆக. இப்ப 4 2 6 3 9. என்ன மொத்தமா எத்தனை பங்கு வருது? 9 பங்கு வருது. எவ்வளவு காசு இருக்குது? 3600 ரூபாய். அப்ப 3600 ரூபாவை 9ஆல பிரிச்சிங்க என்றால் 400 ரூபாய். ஒரு பங்கு 400 ரூபாய். இனி உங்களுக்கு இதை காண்றதுல பிரச்சனை இருக்காது. சரிதானே? ஒரு பங்கு 400 ரூபாய் என்றால் ஏ 1200 ரூபாய் வச்சிருக்கிறார், பி 800 ரூபாய் வச்சிருக்கார் 2 பங்கு, சி 4 பங்கு 1600 ரூபாய் வச்சிருக்கிறார். இந்த பகுதி விளங்காதாக்கள் திருப்பி கேளுங்கோ. விளங்குதா பிள்ளைகள்? திருப்பி சொல்லுங்க சார். ஓகே ஓகே சரி, நான் சொல்றேன். சரி, அப்ப கவனிங்க. ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள வீதம், ஏ பி ஆகியோருல இருக்கிற பணத்தினுடைய விகிதம் 3:2. பிக்கும் சிக்கும் இருக்கிற விகிதம் 1:2. 3 பேர்கிட்டையும் இருக்கிற பணத்தின் அளவு 3600 ரூபாய். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? இதுல ஏயும் பியும் 3:2. அப்ப ஏக்கு 3 என்று எழுதுறீங்க, பிக்கு 2 என்று எழுதுறீங்க. ஏக்கும் பிக்கும் 3:2. பிக்கும் சிக்கும் உள்ள விகிதம் எத்தனை போட்டுக்கிறாங்க? பி 1, சி 2. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா, இந்த பி தானே பொதுவா இருக்கிறார், பிக்கு நாங்கள் 2 என்ற இலக்கத்தை கொடுப்போம். சி 2, பி 2ஆக இருக்கைக்குள்ள ஏ எவ்வளவா இருக்கிறாரு? 3. அவர் 3ஆகவே இருப்பார், அவர் மாறப்பட மாட்டார். பிய 2ஆக்குள்ள, பி 1ஆக இருக்கைக்குள்ள சி இந்த பிரமாணம் எவ்வளவு வந்தது? 2. அப்ப பிய 2ஆக்குள்ள சி எத்தனை ஆகும்? 4ஆக மாறும். அப்ப 3 2 5 4 9 பங்கு. மொத்தமா எத்தனை பங்கு இருக்கு? 9 பங்கு 3600. இப்ப நாங்கள் இந்த 9ஆல 3600 பிரித்து விட்டோம் என்றால் 400 என்று சொல்லி மிஞ்சும். ஒரு பங்கு 400. ஒரு பங்கு 400 என்றபடியால ஏக்கு 3 பங்கு. அப்ப 400 3ஆல பெருக்கிறீங்க 1200, பிய பெருக்கிறீங்க 2ஆல 800, சிய பெருக்கிறீங்க 4ஆல பெருக்கிறீங்க 1600. சரிதானே? சரி, நான் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். எக்ஸ் ஒய் ஆகியோருடைய உள்ள பணம், எக்ஸ் ஒய் ஆகியோருடைய உள்ள பணம் 4:3 என்ற விகிதத்தில் இருக்கு. எக்ஸ் ஒய் ஆகியோருக்கு இடையில இருக்கிற பணம் 4:3 என்று சொல்லி இருக்கு. சரிதானே? வைக்கும் சற்றுக்கும் இடையில உள்ளது, வைக்கும் சற்றுக்கும் இடையில இருக்கிறது 4:5 என்று சொல்லி இருக்கு. 4:5. இல்ல வேற நான் கொஞ்சம் திருத்தி சொல்றேன்னா அதுல ஒரு சின்ன தவறு இருக்குங்க, பெருக்க கஷ்டமாக இருக்கும். எக்ஸுக்கும் பையுக்கும் இடையில இருக்கிற விகிதம், எக்ஸுக்கு பை
3க்கு 5. எக்ஸுக்கும் பையக்கும் இடையில இருக்கிற வீதம் 3க்கு 5. 3க்கு 5. எக்ஸுக்கும் பையக்கும். பையக்கும் சற்றுக்கும் உள்ள வீதம் 4க்கு 7. பையக்கும் சற்றுக்கும் உள்ள வீதம் 4க்கு 7. வயலும் பார்க்க சட் 150 ரூபாய் அதிகமாக வைத்திருக்கிறேன். வயலும் பார்க்க சட் 150 ரூபாய் அதிகமாக வைத்திருக்கிறார். 3 பேர்கிட்டையும் இருக்கிற பணத்தை தனித்தனியாக காணலாம். இப்ப நான் சொல்லுகிறேன், எக்ஸுக்கும் எக்ஸ் பை ஆகியோரிடம் உள்ள பணத்துக்கு இடையிலான வீதம் 3க்கு 5. பை சட் ஆகியோருடைய உள்ள பணத்தினுடைய விகிதம் 4க்கு 7. 4க்கு 7. இப்போ கேள்வி, ஒரு தகவல் சொல்லவிருக்கு. பையிலும் பார்க்க சட் 150 ரூபா மேலதிகமா வச்சிருக்கிறேன். பையிலும் பார்க்க சட் 150 ரூபா மேலதிகமாக வச்சிருக்கிறேன். 3 பேர்கிட்டையும் இருக்கிற தொகை எவ்வளவு என்று சொல்லி 670. ஒவ்வொருவருடையும் தனித்தனியாக பார்க்க. அப்ப முதல்ல என்ன சொல்றீங்க? எக்ஸுக்கும் பையுக்கும் உள்ள வீதம் எப்படி இருக்கு? 3க்கு 5. 3க்கு 5 என்ன? 3க்கு 5 என்ற விகிதத்தில் இருக்கு. பிறகு சொல்றீங்க பையுக்கும் பை சட் ஆகியோருக்கு இடையில இருக்கிற விகிதம் அப்படி இருக்குது? 4க்கு 7 என்று சொல்லி இருக்கு. 4க்கு 7 என்ற விகிதத்துல இருக்கு. இப்ப நாங்கள் இப்படி ஒன்று வந்த உடனே என்ன செய்யணும்? 3 பேரையும் ஒன்றா எழுதி போடணும். எக்ஸ் பை சட், சரிதானே? எக்ஸ் பை சட் எழுதியாச்சு. எக்ஸுக்கு எவ்வளவு போட போறீங்க? 3. என்ன? பையுக்கு எவ்வளவு போடுறீங்க? 5. அதுக்கு பிறகு வையுக்கு எவ்வளவு போடுறீங்க? 4. சட்டுக்கு எவ்வளவு போடுறீங்க? 7. சரி, இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? 4, 5 இருக்கிறபடியால வையுக்கு 20 என்று போடும். என்ன? 20 என்று போடும். விளங்குதா சொல்றது? என்னப்பா பெருக்கப்படுதா சார்? பெருக்கி போட்டா தான் ஒரு பொதுவான இலக்கம் பெறும். இல்லாட்டி 10 போட்டோம்டா கஷ்டம். 20 போட்டோம்டா 5ஆக இருக்கைக 3. அப்ப 20 இருக்கைகள் எத்தனை மடங்கு? 12. எத்தனை மடங்கு? 4 மடங்கு. 4 மடங்கு. 5 நாங்கள் 20 ஆக்கி இருக்கிறோம். 4 மடங்கு ஆக பெருக்கி இருக்கிறோம். அப்ப முன்னுக்கு இருக்கிறதையும் 4 மடங்காக பெருக்குவோம். 12. சரிதானே? அடுத்தது இதுல பாருங்க, 4, 7 இருக்கு. 4 நாங்கள் எத்தனை மடங்காக பெருக்கி போட்டோம்? 20 எத்தனை மடங்காக பெருக்கி இருக்கிறோம்? 5 மடங்காக பெருக்கி இருக்கிறோம். அப்போ இந்த 7ஐயும் 5 மடங்காக பெருக்கணும். 35. சரிதானே? அப்போ எக்ஸ் 12 பங்கு வச்சிருக்கிறார், y 20 பங்கு வச்சிருக்கிறார், சட் 35 பங்கு வச்சிருக்கிறார். இப்ப எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது வையை விட சட்டுட்டு எவ்வளவு காசு கூட இருக்காம்? 150 ரூபா கூட இருக்கு. என்ன? 150 ரூபா கூட இருக்குது என்று சொல்லி இருக்கு. அப்ப 150 ரூபா கூட இருக்குன்னா எத்தனை பங்கு? 15 பங்கு. அப்போ ஒரு பங்கு 10 ரூபாய். என்ன? ஒரு பங்கு 10 ரூபாய்ன்றபடியால எங்களுக்கு தெரியும், முதல் ஆளுட்ட 120 ரூபா, அடுத்த ஆளுட்ட 200 ரூபா, அடுத்த ஆளுட்ட 350 ரூபாய்.
ஏன் நாங்கள் 20 போட்டு விளங்குது தானே. இதுல 5 4 இருக்கிறபடியா நாங்கள் 20 ஆக்குறோம். 20 ஆக்கினோடனே எங்களுக்கு தெரியுது 5 இருக்க இது 3 இருக்குது. 20 இதை போல 4 மடங்கு. ஆகவே அந்த சோடியை 4 மடங்கால பெருக்கி கொண்டு வந்து 12 எழுதினாங்க. அதே போல இதுல 4 இருந்ததை நாங்கள் 20 எழுதிட்டோம். 4 இருந்ததை 20 எழுதிட்டோம். 5 மடங்கால பெருக்கி இருக்கிறோம். ஆகவே அவற்றை சோடியாக இருக்கிற 7ஐயும் 5 மடங்கால பெருக்கி எழுதுறோம். விளங்குதான சொல்றது பிள்ளைகள்? இல்ல நான் இந்த மாறி பிறக்கிறேன்னு சொன்னால் அவங்க சில நேரங்கள்ல விளங்குனாங்க. நீங்க அப்படி செய்யுங்க. இப்ப உங்களுக்கு விளங்குது தானே என்ன செய்யறோம்ண்டு சரிதானே. அது ஏன் அந்த 20க்கு நாங்கள் அப்படி பார்க்கிறோம்ன்றதுக்குரிய காரணத்தை சொல்லிவிட்டால் அவங்க அதுக்கு ஏற்றபடி செய்து கொள்ளுவாங்க. இந்த இலக்கத்தையும் மாறி பிறக்கிறது ஷார்ட்கட். ஓகே சரி. ஒரு பங்குக்கு 10 என்ன கண்டுபிடிச்சீங்க சார்? என்னென்றால் எவ்வளவு வந்தது 2 பேருக்கும் வீதம் 20-35. ஒரு ஆளுக்கு 20 பங்கு, ஒரு ஆளுக்கு 35 பங்கு வந்தது. அப்ப வித்தியாசம் 15 பங்கல்ல. அப்போ ஒரு ஆளுக்கு 20 பங்கு, மற்ற ஆளுக்கு 35 பங்கு. அப்ப 15 பங்கு கூட. 15 பங்கு 150 ரூபாண்டா. சரிதானே? விளங்கிட்டா சொன்னது? ஓகே 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 சரி. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நான் சொல்லுகிறத நீங்க குறிச்சு வச்சுக் கொள்ளுங்க. PQR என்ற மூவருக்கு இடையிலும் ஒரு தொகை பணம் பங்கிடப்பட்டது. PQR என்ற மூவருக்கு இடையிலையும் ஒரு தொகை பணம் பங்கிடப்படுகிறது. P 5 பங்கு பெறும்போது Q 7 பங்கு பெறுவேன். P 5 பங்கு பெறும்போது Q 7 பங்கு பெறுவேன். P 5 பங்கு பெறும்போது Q 7 பங்கு பெறுவேன். அடுத்தது QR ஆகியோருக்கிடையே பங்கிடப்பட்ட பணத்தின் விகிதம் 3:5 இருக்கும். QR ஆகியோருக்கிடையே பங்கிடப்பட்ட பணத்தினுடைய விகிதம் 3:5 இருக்கு. பீலம் பார்க்க Q 600 ரூபாய் அதிகமாக பெற்றிருந்தால், பீலம் பார்க்க Q 600 ரூபாய் அதிகமாக பெற்றிருந்தால், பீலம் பார்க்க Q 600 ரூபாய் அதிகமாக பெற்றிருந்தால் பங்கிடப்பட்ட பணம் அவ்வளவு. 7,100. 7,100. சரி, அப்ப நான் மற்ற ஆக்களுக்காக ஒரு கால அதை சரி பார்க்கறதுக்குரிய ஏற்பாட்டை செய்வோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? P என்ற ஒரு ஆள் இருக்கிறார், Q என்ற ஒரு ஆள் இருக்கிறார், R என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அவர்களுடைய விகிதம் முதல் சொல்லப்பட்டிருக்கு. Pக்கும் Qக்கும் என்ன வீதம் சொல்லப்பட்டிருக்குது?
5க்கு 7. 7. 5க்கு 7. Qவுக்கும் Rக்கும் இடையில சொல்லப்பட்டிருக்குது 3க்கு 5. 5. 3க்கு 5. அப்ப நாங்கள் இதை போடைகளை பார்க்க வேணும். Q 7 3 இருக்கிறபடியால நாங்கள் 21 என்று போடுவோம். என்ன 21. இப்ப பாருங்க Q 7 இருக்கைகளை P 5, அதை போல 3 மடங்கால பெருக்கி இருக்கிறோம். நாங்கள் கீழே இருக்கிற 3ஆலாம் பெருக்கிறோம். 7 3 மடங்காக இருக்கு. அப்ப முன்னுக்கு இருக்கிற 5ஐயும் நாங்கள் 3 மடங்கு ஆக்கும். 7 என்பது இப்போ 3 மடங்கு ஆகி இருக்கு. எப்படி இந்த கீழே 21 ஆகி இருக்கு 3 மடங்கு ஆகி. அப்போ 7 3 மடங்கு ஆகி இருக்கிறபடியா 5ஐயும் 3 மடங்கு ஆக்கி கொண்டு வந்து 15 என்று எழுதுறோம். சரியா? அடுத்தது பாருங்க, இது 3ஆக இருந்தது. 3ஆக இருக்கிற போது இது 5. இது இப்ப 3ன்றது 7 மடங்காக பெருகி 21 ஆகிடுது. அப்ப இதையும் 7 மடங்கு ஆக்கணும். 7 5 35. சரி, அப்ப மொத்தமா எவ்வளவு வருது? 35 15 50 21 71 துண்டு மொத்தமாக வந்திருக்கு. மொத்தமா 71 துண்டு வந்திருக்கு. இப்ப சொல்லப்பட்டிருக்குது பீலம்பாக Q 600 ரூபாய் கூட வாங்க. பாருங்க, 15 பங்கு இவருக்கு, 21 பங்கு இவருக்கு. அப்ப 6 பங்கு கூட, அதாவது 600 ரூபா கூட இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? 600 ரூபா கூட இருக்கு. 6 பங்கு 600 ரூபாண்டா இனி பி எவ்வளவு காசு பெற்றிருப்ப? 15 பங்கு அவருக்கு 1500. Q 21 பங்கு அவர் 2100. 6 35 பங்கு 3500. அதை கேட்டிருந்தால் ஒன்றும் கேட்காம மொத்தமா பங்கிட்ட காசு விளையாண்டா அப்படியே நேர 71 பங்கு, ஒரு பங்கு 100 வழியா 71 பங்கு 7100 ரூபாய். சரிதானே? அப்போ இப்படி ஒரு கேள்வி வந்தால் இதை இந்த விகிதம் சார்ந்த கேள்வியாக சில வேளையில் வேற ஒரு தொகை பணத்தை 5க்கு 7க்கு 9 என்று சொல்லி பங்கிடுகிற முறையடியாகவும் சொல்லுவார்கள். ஒரு தொகை பணத்தை ABC ஆகியோருக்கு இடையிலே B C என்கிற 3 பேருக்கு இடையில 7க்கு 5க்கு 11 என்ற விகிதத்தில் பங்கிட்டு இருக்கிறோம். 7க்கு 5க்கு 11 என்ற அடிப்படையில் பங்கிட்டு இருக்கிறோம். நீளம் பார்க்க 250 ரூபா கூடுதலாக பெற்றேன். நீளம் பார்க்க ஏக்கு 250 ரூபா கூட கிடைச்சது என்று தருவேன். அப்ப இதை வச்சு கொண்டு நீங்கள் என்ன தகவலை கண்டுபிடிக்கலாம்? நீளம் பார்க்க ஏக்கு 250 ரூபா கூட கிடைச்சா என்ன கண்டுபிடிக்கலாம் நீங்கள்? 2 பங்கு 150. ஒரு பங்கு 125 ரூபான்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு பங்கு 125 ரூபான்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப சில வேளையில பி பெற்ற பணம் எவ்வளவு கேட்டா 5ஆல பெருக்கி நீங்க 125 ரூபான்னு போடுவீங்க. என்ன சில வேளையில சி பெற்றது எவ்வளவு வேண்டா 12,500ஓட ஒரு 125 கூட்டி 10 பங்கு 1250. 1250 125 1375 ரூபா. அது பழைய போடணும். மனக்கணக்கை பார்த்து பிழைக்க விடாம அப்படி செய்தீங்கன்னா சரி. அடுத்தது இந்த வேகம் சம்பந்தமாக ஒரு கதி அல்லது வேகம் சம்பந்தமாக ஒரு கேள்வி வாரது கவனிங்க. நான் கொஞ்சம் இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக சொல்றேன். ஒரு புகையிரதத்தின் அல்லது ஒரு வாகன புகையிரதம் என்று வச்சுக்கொள்வோம். ஒரு புகையிரதம் உண்டு, ஒரு புகையிரத மேடையை கடக்குது. வேணாம், புகையிரத மேடையெல்லாம் முதல் நான் அதை விட இலகுவான ஒன்று சொல்லித் தருகிறேன். 40 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ஒரு புகையிரதம் பயணம் செய்யுது என்றானே. மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் பயணம் செய்யுது. இது ஒரு மின் கம்பத்தை கடக்கிறதுக்கு
ஒரு ஒரு போஸ்ட் ஒன்றை கடக்கிறதுக்கு, இந்த ட்ரெயின் ஒரு போஸ்ட்டை கடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் எடுக்குது என்று வச்சுக்கொள்ளும். ஒரு 3 நிமிஷம் எடுக்குது. சரிதானே? அப்ப புகையிரதத்தின் நீளம் என்னன்னு கேட்பாங்க. ஒரு புகையிரதத்தின் வேகம் 40 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு. சரிதான்? மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் ஒரு புகையிரதம் ஒரு மின் கம்பத்தை கடப்பதற்கு 3 நிமிஷங்கள் எடுக்குது. அப்ப நீங்கள் பார்க்க வேணும், இந்த ட்ரெயின் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு தூரம் பயணம் செய்யும் என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வேணும். சரிதானே? அது தெரிஞ்சால் மிச்ச விஷயத்தை பார்க்கலாம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த மணித்தியாலமாக இருக்கிறத நிமிஷமா மாற்றுவோம். சரிதானே? 60 நிமிஷம். 60 நிமிஷத்துக்கு அது எவ்வளவு தூரத்தை கடக்குது? 40,000 மீட்டரை கடக்குது. 40,000 மீட்டரை கடக்குது. அப்ப நாங்கள் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் என்று பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் என்று பார்க்கிறதாக இருந்தால் இந்த 40,000 நீங்கள் 60ஆல பிரிக்கும். சரிதானே? 40,000 60ஆல பிரிக்கும். அப்ப நான் வேணும் அதை போட்டே காட்டுவேன். 40,000 60ஆல பிரிக்க போறீங்க. இதை பிரிக்கிறீங்க, இதை வெட்டுறீங்க. 40க்குள்ள 6 எத்தனை முறை? 6 6 36. என்ன? 6 6 36. 4 மிச்சம் 40. 6 6 36. 6 6 36 இப்படி வர போகுது. சரி, வேணாம், நான் ஒரு வேலை செய்வோம், இந்த ட்ரெயின் வேகத்தை மாற்றி விடும். சரி, ட்ரெயின் வேகத்தை மாற்றி விடுவோம். 30 கிலோமீட்டர் ரெண்டு வச்சுக்கொள்வோமா? 30 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு ரெண்டு வேகத்தில் பயணம் செய்யும். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், இப்போ இதில் இருக்கிறத 30,000 மட்டும் மாற்றுவோம். 30 கிலோமீட்டர்ண்டா 30,000 தானே? 30,000 மீட்டர். என்ன? 30,000 மீட்டர் என்று பார்த்தோம்டா 6ஆல பிரிச்சிங்கண்டா 5 எவ்வளவு வருது? 500 வரும். அப்படியா? 500. என்ன? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 1 மினிட் 500 மீட்டர். ரெண்டுமே எம்மில் வாரபடியா 1 மினிட் 500 மீட்டர். சரியா? ஒரு நிமிஷத்துக்கு 500 மீட்டர். அப்ப இந்த ட்ரெயின் இப்படி நிக்கிற ஒரு போஸ்ட், இப்படி ஒரு போஸ்ட் நிக்குது. இந்த ட்ரெயின் இதை கடந்து போகுது என்று சொல்லி சொன்னா இவ்வளவு நீளமா இருக்கு ட்ரெயின். இது தொடக்கம். இதுதானே? இந்த ட்ரெயின் இப்படியே கடந்து போய் அந்த போஸ்ட் இருக்கிற இடத்துக்கு இந்த பகுதி வருது. இந்த பகுதி வருது. வேற எவ்வளவு நேரம் செல்லுதுன்னு சொல்றோம்? ஒரு நிமிஷத்துக்கு 500 மீட்டர். 3 நிமிஷத்துக்கு 1500 மீட்டர் நீளமுடைய இதா இருக்கு. 1500 மீட்டர் அதனுடைய நீளமாக இருக்கும். விளங்குதா? இப்படி கண்டுபிடிக்கிறவண்டு என்னொன்று சொல்லட்டா? இதையே சொல்லி காட்டுறேன். சரி, ஓகே, சொல்லுங்க சார். உண்டு சரி, இப்ப நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். ஒரு புகையிரதம் மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் என்ற வேகத்துல போகுது. 45 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் என்ற வேகத்துல போகுது. அப்ப மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் அது என்ன வேகம். சரிதானே? அது ஒரு மின்கம்பத்தை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் எடுக்குது. 2 நிமிடம் எடுக்குது ஒரு மின்கம்பத்தை கடக்கிறதுக்கு. இப்ப ட்ரெயினின் நீளம் அவ்வளவு. சரியா? அப்ப இப்படி ஒரு மின்கம்பம் இருக்குது என்றால் இந்த ட்ரெயின் இப்படி நிற்குது.
அப்படியே வந்து இதுக்கு நேர வரையக்குள்ள நாங்கள் எங்கட மணிக்கூட்ட செட் பண்ணி விடுறோம். சரிதானே? அது திருப்பி இந்த ட்ரெயின் கடந்து இங்கால இப்படி வந்ததுக்கு பிறகு பார்க்க எங்களுக்கு 2 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இப்போ ட்ரெயின் அவ்வளோ நீளம் வந்து பார்க்க போகும். இப்போ இதுதான் இந்த புள்ளி, தொடக்க புள்ளி இது. இப்போ ட்ரெயின் இப்படி எஞ்சால மூவ் ஆகி அது இந்த வால் இதுக்கு நேர வரைக்க 2 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் இந்த நீளத்தை எப்படி பார்க்க போகிறோம் என்று சொல்லி 1800. அப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் 60 நிமிஷத்துக்கு. 60 நிமிஷத்தில் அது எவ்வளவு தூரம் பயணம் செய்யும் அந்த ட்ரெயின்? 45 கிலோமீட்டர்னா 45,000 மீட்டர் பயணம் செய்ய போகுது. என்ன 45,000 மீட்டர் பயணம் செய்ய போகுது. அப்போ நாங்கள் 1 நிமிஷத்துக்கு பார்க்கறதுக்கு, 1 நிமிஷத்தில் அது எவ்வளவு தூரம் பயணம் செய்யும் என்று பார்க்கறதுக்கு 45,000 45,000 என்றால் 4,500 6ஆல பிரிக்கிறோம். சரி, 45,000 60ஆல பிரிச்சாங்கன்னா சைவரை வெட்டி விடுறோம். 6ஆல பிரிச்சிங்க என்றால் 46 6 7 42 30 மிச்சம் 750 மீட்டர். 1 நிமிஷத்துக்கு 750 மீட்டர். அது பயணம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லுது? 1500. எவ்வளவு செல்லுது? 2 நிமிஷம் செல்லுது. அப்ப 2 நிமிஷம் செல்றபடியா ரயின் என்ற நீளம் எவ்வளவு? 1500 மீட்டர். விளங்குதா இப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஓகே, சரி. இப்ப நாங்கள் இந்த கேள்வியே நான் திருப்பி புரட்டி போடுறேன். சரியா? இந்த கேள்வியை நான் மற்ற பக்கமாக புரட்டி போடுகிறேன். 1500 மீட்டர் நீளமான புகையிரதம் ஒன்று, 1500 மீட்டர் நீளமான புகையிரதம் ஒன்று. எவ்வளவு மீட்டர் போடுறோம்? 1500 மீட்டர் நீளமான புகையிரதம் ஒன்று. ஒரு மின்கம்பத்தை கடப்பதற்கு 1500 மீட்டர் நீளமான புகையிரதம் ஒன்று ஒரு மின் கம்பத்தை கடப்பதற்கு 2 நிமிடம் எடுக்கிறது. அதனுடைய வேகம் என்ன? சரியா? இப்ப விளங்குது? 1500 மீட்டர் நீளமான புகையிரதம் ஒன்று ஒரு மின்கம்பத்தை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் எடுக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 1500 மீட்டரும் அதை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் செல்லுது என்றால் 1 நிமிஷத்துக்கு அவ்வளவு வந்து பார்க்கணும். என்ன 1500? சரி, 3 நிமிஷம் எடுக்குதுன்னு வைப்போமே. 1500 மீட்டர் நீளமான புகையிரதம் கொண்டு ஒரு மின்கம்பத்தை கடக்க 3 நிமிடம் எடுக்கிறது என்றால் அதனுடைய வேகம் என்ன? நீங்கள் 1500 மீட்டரை 3 நிமிஷத்தால பிரிக்கிறீங்க. 1 நிமிஷத்துக்கு 500 என்று வருது. 1 நிமிஷத்துக்கு 500. இப்ப இதை மணித்தியாலத்துக்கு மாத்த போறோம். சரிதானே? என்ன செய்யணும்? 500 60ஆல பெருக்க போறோம். நிமிஷத்துக்கு 500. இப்ப 60 நிமிஷத்துக்கும் பார்க்க போறோம். இருக்கிறோம் என்றால் இதுல 3 சைவர் இருக்குது. 3 சைவரையும் போடலாம். போட்டுட்டு 6 5 30. அப்ப 30,000 மீட்டர். கிலோமீட்டரா மாத்துறதுக்கு 1000ஆல பிரிக்கத்தானே வேணும். அப்ப 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் என்கிற வேகத்துல அது பயணம் செய்யுது. சரிதானே? இது விளங்கிட்டுதா இந்த பகுதி? சரி, இப்ப நான் இன்னொன்று சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு. 750 மீட்டர் நீளமான மேடை ஒன்று இருக்குது.
புகையிரத மேடை இருக்குந்தானே, நீங்க ட்ரெயின் நிப்பாட்டி வைக்கிற புகையிரத மேடை சரிதானே. புகையிரத மேடையின் நீளம் 750 மீட்டர் நீளமான புகையிரத மேடை ஒன்றை 750 மீட்டர் நீளமான புகையிரத மேடை ஒன்றை ஒரு புகையிரதம் 75 போடும் 60 சரிதானே. ஒரு புகையிரதம் 90 கிலோமீட்டர் அவர் 90 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 90 கிலோமீட்டர் என்கிற வேகத்துல கடக்குது சரியா. ஒரு புகையிரதம் அதுல நிப்பாட்டுறையில எக்ஸ்பிரஸ் வைப்போமே சரியா. ஒரு 750 மீட்டர் நீளமான புகையிரத மேடைய ஒரு புகையிரதம் 90 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 90 கிலோமீட்டர் என்ற வேகத்துல கடந்து போகுது. இப்போ அந்த புகையிரதத்துக்கு எடுக்கிற நேரம் 4 நிமிஷம் எடுக்குது என்று வச்சுக்கோ. எவ்வளவு நேரம் எடுக்குது? கடக்கிறதுக்கு 4 நிமிடம் எடுக்குது. புகையிரதத்தின் நீளம் அவ்வளவு. புகையிரதத்தினுடைய நீளம் அவ்வளவு. ஒரு நீங்களே செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்க. நாலு நிமிடம் இல்லை, 2 நிமிஷம் ரெண்டு ஓடி செய்யுங்க இதை கணக்க. ரெண்டு மூன்று பேர் அதுக்குரிய விடைகளை அனுப்பியிருக்காங்க. சில பேர் தனியாக அனுப்பியிருக்காங்க, சில பேர் எல்லாருக்கும் தெரியக்கூடியது அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்க்கணும். இந்த ட்ரெயின் 2 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் பயணம் செய்யும்னு எங்களுக்கு தெரியும். என்ன எப்படி 90,000 தானே, 90 கிலோமீட்டர் അതിൻ്റെ வேகம் 90,000. என்ன 90,000 அதை 60 நிமிஷத்தால பிரிப்போம். அப்போ 1 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் பயணம் செய்யும்னு தெரியும் எங்களுக்கு. பிரிச்சோம்னால் 90க்குள்ள 9க்குள்ள 6 ஒரு முறை, 3 மிச்சம் 30க்குள்ள 6 5 1500 மீட்டர் போகும். 1500 மீட்டர் அது 1 நிமிஷத்துல போகும். எவ்வளவு தூரம் போயிருக்குது, எவ்வளவு நேரம் எடுத்திருக்குது? எவ்வளவு நேரம் பயணம் செய்திருக்குது? அது 2 நிமிஷம் எடுத்திருக்கு. சரிதானே? அப்ப நீங்க பார்க்கணும், 2 நிமிஷத்துல அது 3000 போகும். 3000 போறது இப்படி புகையிரத மேட நீளம் இருக்கிறபடியால ட்ரெயின் இப்படி நின்ற ட்ரெயின் இப்படி நிக்குது. சரிதானே? இப்ப எங்க போய் நிக்கணும் ட்ரெயின்? இப்படி போனால்தான் கடந்துட்டு. சரியல்ல? இப்ப ட்ரெயின் கடக்க வேண்டிய மொத்த தூரம் எவ்வளவு? இவ்வளவு தூரம் கடந்திருக்கும்.
இவ்வளவு தூரத்தை கடந்தால்தான் ட்ரெயின் இப்ப நாங்க சொல்லுகிற இந்த புள்ளிக்கு வந்திருக்கோம். விளங்குதானே சொல்றது? ட்ரெயின் கடக்க வேண்டிய தூரம் தனியா அதுகின்ற நீளமோ இந்த 2 நிமிஷத்துலயும் ட்ரெயின் கடந்தது எவ்வளவு தூரத்தை கடந்திருக்கு? தன்னுடைய நீளத்தையும் மேடையினுடைய நீளத்தையும் கடந்திருக்கு. 2 நிமிஷத்துல அது கடந்த மொத்த தூரம் 3000 மீட்டர். மேடையின் நீளம் எவ்வளவு? 750. அப்ப மிச்சம் எவ்வளவு? 2250. சில வேளையில அப்படி 10 நாள் பயணம் செய்யற மாதிரியான ட்ரெயின்கள் அந்த நீளத்துல இருக்கும். சரிதானே? அப்போ 2250. மேடை இந்த நீளத்தை கூட்டி கொண்டு போனாங்கண்டா ட்ரெயின் நீளம் குறையும். ஆனா ரெண்டையும் சேர்த்து கூட்டங்களுக்கு எவ்வளவு வர வேணும்? சில வேளையில மேடையின் நீளம் 1300 மீட்டர் என்று தருவாங்களாக இருந்தால் ட்ரெயின் நீளம் அவ்வளவு எவ்வளவு? 700 1700 நிமிஷத்துக்கு 1500 மீட்டர் என்றால் என்ன? சில வேளையில மேடையினுடைய நீளம் 2250 என்று தருவார்களாக இருந்தா பெரிய மேடை நீளம் அவ்வளவு 750. விளங்குதானே எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லி. போஸ்ட் என்றால் அது இந்த நீளத்தை நாங்கள் பார்க்க தேவையில்லை, அது முழுக்க ட்ரெயின் நீளம் தான். ஆனால் ஒரு மேடை என்று சொல்லி தருவார்களாக இருந்தால் மேடையின் நீளத்தையும் ட்ரெயினின் நீளத்தையும் சேர்த்து அளக்க வேண்டிய. சரிதானே? இந்த பகுதி விளங்கிட்டா? மற்ற பிள்ளைகள் இந்த அதெல்லாம் அந்த ஏல வச்சு சார்பு வேகம் எல்லாம் படிப்பாங்க. நாங்கள் அப்படி பார்க்க தேவையில்லை. இந்த ஏ சரிதானே என்று சொல்லி 2 நகரங்கள் இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. ஏபி என்று சொல்லி 2 நகரங்கள் இருக்கு. இந்த 2க்கும் இடையில இருக்கிற தூரமாக 760 கிலோமீட்டர் இருக்கு. 760 கிலோமீட்டர் இந்த 2க்கும் இடையில இருக்கிற தூரம். ஏபி என்கிற 2 நகரங்களுக்கு இடையில இருக்கிற தூரம். இந்த ஏயில இருந்தும் பியில இருந்தும் சம நேரத்துல 2 வாகனங்கள் வலிக்கிறது. ஒரே வீதி தான். சரிதானே? ஒரே வீதியில ஏயில இருந்து பியை நோக்கியும் பியில இருந்து ஏ நோக்கியும் வாகனங்கள் வலிக்கிறது. அப்ப ஏயினுடைய வேகம் மணித்தியாலத்து ஏயிலிருந்து புறப்படுகிற வாகனத்தினுடைய வேகம் மணித்தியாலத்துக்கு 42 கிலோமீட்டர் என்று சொல்லி வருகிறது. இப்போ 2 பேரும் 10 மணித்தியாலத்துல சந்திக்க வேணுமாக இருந்தால் பியில இருந்து 10 மணித்தியாலம் அல்லது அதற்கு முன்னர் சந்திக்க வேண்டும் என்றால் பியில இருந்து வலிக்கிறவர் ஆக குறைந்தது என்ன வேகத்துல பயணம் செய்ய வேண்டும்? இது நீங்க ரொம்ப பிசிக்ஸ் சார்பு வேகம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. சரிதானே? திருப்பி சொல்லுங்க. ஏபி என்ற 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம் 760 கிலோமீட்டர். ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சம நேரத்துல ஒருவர் சந்திப்பதற்காக 2 நண்பர்கள் வாகனங்கள்ல புறப்படுகிறார்கள். சரிதானே? கார்ல புறப்படுகிற வைப்போமே, கார்ல புறப்படுகிறார்கள் ஒருவர் சந்திப்பதற்காக. ஏயிலிருந்து புறப்படுகிறவர் 42 கிலோமீட்டர் என்கிற மாறா கதையில பயணம் செய்கிறார். மணித்தியாலத்துக்கு 42 கிலோமீட்டர் என்ற மாறா கதையில் பயணம் செய்கிறார். 10 மணித்தியாலத்துல இருவரும் சந்திக்க வேணுமாக இருந்தால் பி என்பவர் பயணம் செய்ய வேண்டிய கதி என்ன?
வீர கதையை கேட்கும். 30 கிலோமீட்டர். 30 30 பயணம் செய்தா 10 மணி நேரத்துல சந்திக்க மாட்டேன். இன்னொரு பேர் அந்த விடையை போட்டிருக்காங்க. எப்படி என்றால் பாருங்க, 10 மணி நேரத்துல 2 பேரும் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டியது எவ்வளவு தூரத்தை? 760 மணி நேரம், 760 கிலோமீட்டர். அப்ப 1 மணி நேரத்துல 2 பேரும் எவ்வளவு தூரத்தை பயணம் செய்து முடிக்க வேணும்? 76 கிலோமீட்டரை பயணம் செய்து முடிக்கணும். இவர் இந்த பக்கத்தால ஒரு 42 ஓடி கொடுக்குறேன். இந்த பக்கத்தால இவர் ஒரு 42 ஓடி கொடுக்குறேன். அப்போ மிச்சம் 76ல இவர் எவ்வளவு ஓடி கொடுக்கணும்? 34 கிலோமீட்டர். 34 கிலோமீட்டர். ஆக குறைஞ்சது 34. அதை விட வேகமா ஓடலாம் என்ன? அப்ப 34 கிலோமீட்டர் மணித்தாளத்துக்கு என்கிற கதையிலே அவர் பயணம் செய்ய வேண்டும். விளங்குதா பிள்ளைகளுக்கு இந்த கதை எப்படி கணிக்கிறோம் என்று சொல்லி? நேற்று ஒரு ட்ரெயின் கணக்கு செய்து நாங்கள் ஒரு வலிக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகு இன்னொரு ட்ரெயின் மற்ற பக்கத்துல இருந்து வலிக்கிறது என்று சொல்லி. சரியா? இப்படி எளிமையா பார்த்தா சரி. தயவு செய்து எக்ஸ்கள் வைகள் எல்லாம் போட்டு பயப்பட தேவை. சாதாரண மொத்தம் பயணம் 760. 2 பேரும் ஒருதர் நோக்கி வரையக்குள்ள இடைவெளி குறையும். இவர் 42 என்றால் அவர் 420 கிலோமீட்டர் போகும்போது அவர் 340. அவர் 340 போவார். அப்ப 10 மணி நேரத்துல அவர் பயணம் செய்யணும்னு நாங்க பாக்குறோம். 760 2 பேரும் சேர்ந்து 10 மணி நேரம். இப்போ 1 மணி நேரத்துக்கு 76. இவர் 42 போகிறபடியால அவர் மிச்சம் 34 கிலோமீட்டர். அதான் அவருடைய ஆக குறைந்த கதி. அதை விட கூடினா பரவாயில்லை. குறைந்த கதி 34. அப்பதான் 10 மணி நேரத்துல அல்லது அதற்குள்ளே அவர்கள் சந்திக்கணும். புரிஞ்சுதா? சரியா? நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் ஓரளவுக்கு உங்களை மொழியறிவு ஐக்கியூங்கிற 2 துறையிலையும் அதே போல அலுவலக நிர்வாகம் தொடர்பாக போதுமான அளவுக்கு உங்களை பரீட்சையை நீங்கள் நம்பிக்கையோட கை வீசி கொண்டு போய் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். சரிதானே? நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு நம்பிக்கையோட போகலாம். பேப்பர் வருது, எழுதுறோம், வாரம் என்று சொல்லி உங்களுடைய கையெழுத்துக்களை கொஞ்சம் சரி பார்த்து கொண்டு போங்க. என்னென்றால் கனகாலம் எழுதாத கையல் எக்ஸாம் கோல்ல கைவிட்டு கரநாள் எழுதையில அங்கே எழுதைகள்ல கையை பிடிக்கும், குரட்டம், இப்படி எல்லாம் செய்யும். அப்போ இன்றைக்கு நாளைக்கு இருந்து அதை நான் கடைசியாக ஒரு வீடியோ அலுவலகம் சம்பந்தமாக போட்டிருக்கிறேன். அலுவலகம் சம்பந்தமான வீடியோவை கேட்டு எழுதுங்கோ. சரிதானே? அழகான இடத்துல எழுதுங்கோ. கிறுக்கி பழக வேண்டாம். கிறுக்கி பழகிறதுக்கு வேலை செய்கிற கையில் இருக்கிற தசைகள் வேற, அழகா எழுதுறதுக்கு வேலை செய்கிற தசைகள் வேறு. கிறுக்கி பழகி எழுதலாம். இந்த 2 நாளும் எழுதி பிராக்டிஸ் எடுங்கோ கையில. சரியா? பெரிய நெருக்கடி இருக்காது. நான் உங்கள்கிட்ட முதலும் கேட்டிருந்தேன். நான் இந்த கேள்விகள் இருந்து அனுப்புங்க கொண்டு 2 அல்லது 3 பேர் சின்ன சின்ன கேள்வி அனுப்பி இருக்கிறீர்கள். அதில் எல்லாம் கதைச்சிட்டோம். நாளைக்கு உங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி வச்சிருப்பேன். நீங்கள் அதில் பார்க்க வேண்டிய கேள்விகளை எனக்கு அனுப்பி வையுங்கோ. ஐக்கியூவில் ஒரு ஆள் இப்போ போட்டிருக்கிறீங்க. இந்த ஜூம் க்ளோஸ் பண்ணி நான் மறந்துடுவேன். வாட்ஸ்அப்பில் போடுங்க. முக்கியமாக பொருத்தமான கேள்விகள், கடந்த கால பாஸ் பேப்பர் அல்லது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் இருந்து, சும்மா சில பேர் அவங்களே பிள்ளையா பேப்பரை செக் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து வச்சு வில்லங்கப்படாதீங்க. சரிதானே? வெப்சைட்டில் தேடினீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சொல்லி தேடுங்க. நிறைய கிடக்குது. ஆனால் எல்லாம் பிள்ளையா ஒரு 5 சுனாமிக்கு போதுமான குப்பை கிடக்கு வெப்சைட்டில். அதுக்குள்ளே போய் 2 வில்லங்கப்பட வேண்டாம். நான் பேர்கள் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒருத்தருடைய காழ்ப்பு இல்லை. ஆனால் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐக்கியூ பேப்பர், மாடல் பேப்பர், எம்எஸ்ஓ எக்ஸாம் மாடல் பேப்பர் அடிச்சிங்கன்னா வருது. கடிதம் எழுதுறதுக்கே ரொம்ப அரசாங்க அதிபரை கீழே போட்டு பிரதேச செயலரை மேலே போட்டு எழுதிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். கடைசி யாருக்கு போகணுமோ அவருடைய விவரம் தான் மேலே இருக்க வேண்டும். நீங்கள் பிரதேச செயலருக்கு ஊடாக அரசாங்க அதிபருக்கு அனுப்புறீங்கன்னா மேலே உங்களுடைய அட்ரஸ் இருக்க வேணும்.
அடுத்தது அரசாங்க அதிபர், அதுகளை ஊடாக அதுகளை பிரதேச செயலர் தான் போட வேணும். சரிதானே? அந்த அதில் பார்த்தா மாறி போட்டிருக்குது. மேலே உங்களோட அட்ரஸ் போட்டு மேலே இருந்து கீழே உங்களோட அட்ரஸில் இருந்து கடிதம் போகிற மாதிரியே தான் அவர் நினைச்சு போட்டு பிரதேச செயலர் கீழே அரசாங்க அதிபர் அப்படி எழுதக்கூடாது. சரிதானே? கீழே இருந்து மேல் நோக்கி போக வேணும். கடிதத்தின் தலைப்பு எங்கே போட்டிருக்கிறீங்களோ அதுக்கு மேலே யார்கிட்ட கையில் கொடுக்க போறீங்க அவர் முதலாவது, அதுக்கு பிறகு அவர் யாருக்கு அனுப்ப போறார் ரெண்டாவது, அதில் இருந்து யாருக்காவது போகுமா இருந்தால் மூன்றாவது. அந்த ஒழுங்குல இருக்க வேணும். அதனால நான் வெப்சைட்டுகளில் தேடி படிக்கிறத இயலுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. என்னென்னா இது சரி இது பிள்ளை அந்த பகுத்தாராயிரத்துக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு சகோதரர் படிப்பிக்கிறார், ரமேஷ் நினைக்கிறேன், ஏயோவா ஏதோ செயலாளரோ நம்ம ஒன்று போட்டிருந்தவர். ஏதாவது உள்ளூர் அதிகார சபைகளில் இருக்கலாம். நான் அவருடைய வீடியோ 2 கிடைச்சது பார்த்தேன். பிழையாக இல்லை. சில இடங்கள்ல சிலது இன்னும் சேர்க்கலாம். அது எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யல இன்னும் சேர்க்கலாம் என்று சொல்லி தானே இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பிழை இல்லை. நான் பிள்ளைகளுக்கு தர வேண்டியது என்னுடைய பங்கு எல்லாம் தந்துட்டேன். சரிதானே? மேலதிகமாக தேடி படிக்கிற ஆர்வம் உள்ளவர்கள் இதையும் படித்து அதையும் படித்து இதையும் சேர்த்து அதையும் சேர்த்து எழுதுவோம் என்று சொல்லி அமர்க்களப்பட வேண்டாம். அவருடையது யாரு இந்த இதில் அனுப்புகிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பிள்ளைகள் ப்ளீஸா. சரிதானே? மற்றது SLAS லெவலுக்கு இருக்கிற பேப்பர்ஸை கொண்டு வந்து இப்போ செய்து பழக வேண்டாம், அவ்வளோ விளங்கப்பட வேண்டாம். நீங்கள் அவ்வளோ கஷ்டமாக ஐக்கியூ வராது. சார் இப்ப போட்ட கேள்வி அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பட்டி அதை இல்லை அதை செய்வோம். அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நாங்கள் எங்களுடைய அந்த ஐக்கிய 1 மணிக்கு 6 ஒதுக்கி நாளைக்கு நான் அப்படி கிடைக்கிற எல்லா கேள்வியையும் விளங்கப்படுத்தி விடுகிறேன். தெரியாம கிடக்கு சார். மற்றது அதான் நான் என்னடா செக் பண்ணி போடு. சில கேள்வியே பிள்ளையாக இருந்தால் அதை ஏன் ஓப்பன் பண்ணி இப்ப விளங்கப்படுவான்றதுக்காக தான் சொல்றேன். சரிதானே? சில பேருடைய கேள்வி அவை ஏதோ ஒரு எண்ணத்துல செக் பண்ணி இருப்பினும் அதுல இருந்தது 3 பேருடைய வயதுகளின் விகிதம் போட்டிருந்தது. அதை விட இல்ல சார், 9 பெட்டி இருக்குல்ல சார், ABCன்னு சொல்லி அந்த அதுக்கு வர வேண்டிய இலக்கங்கள் என்னன்னு சொல்லி நெய்யரி சம்பந்தமாக நெய்யரி எழுதுகிறதுக்கு உண்மையா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அந்த நெய்யரிய எழுதுறதுக்குரிய ஷார்ட்கட் மெத்தட் நான் ஒரு சொல்லித்தாரனே. சரியா? அப்படி பாப்போம். ஆர்வமா இருக்கிறபடியால நெய்யரிய சொல்லி தந்துட்டு நிறைய விஷயம். இப்ப நெய்யரி எழுத போறீங்க, இப்படி வச்சுக்கொள்வோமே. 6ல் இருந்து எழுத போறீங்க இலக்கம் 2 வச்சுக்கொள்ளுங்களே. சரிதானே? 6, 7, 8. சரியா? 9, 10, 11. அடுத்தது 12, 13, 14. இப்படி இருக்கு. இந்த இலக்கங்களை ஒரு நெய்யறி முறையில், அதாவது நாங்கள் எந்த பக்கமாக கூட்டினாலும் ஒரே பெறுமதி வரக்கூடியதாக எழுதுகிற ஒரு முறை கொண்டு இருக்கு. எப்படின்னா இப்படி ஒரு கோட்டை போடுறது 6 1 இலக்கம், இப்படி ஒரு கோட்டை போடுறது 2 இலக்கம், இப்படி ஒரு கோட்டை போடுறது 3 இலக்கம், பிறகு இப்படி ஒரு கோட்டை போடுறது 2 இலக்கம் 1 இலக்கம். சரியா? பிறகு இப்படி போடுவீங்க இந்த பக்கமா. எத்தனை இலக்கம் வந்துட்டு? 1 இலக்கம், என்ன 2 இலக்கம், இது 3 இலக்கம், இது 2 இலக்கம். எப்படி இருக்கு? சரியா? இப்ப என்ன செய்ய வேணும்னா இந்த 14 இருக்குதானே, 14 கொண்டு போய் இஞ்சி எழுதுறது, 6 கொண்டு வந்து இஞ்சி எழுதுறது, 8 இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதுறது, 12 இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதுறது.
சேர்த்து கூட்டினால் விட 30. சரிதானே? கூட்டி பாருங்க, வருதான். இப்ப இதை நான் இப்ப ஒரு பெட்டியாக மாத்தி போட்டு எழுதுனேன்டா, இப்படி பட்டியாக மாத்தி போட்டு எழுதுனீங்க என்றால் இப்படி பட்டியில சார் 9 பட்டி தந்து 9 அங்க லைன்ல தந்து ஏபிசின்னு தராங்க. ஓ ஓ இல்ல அது உங்களை எப்படி எழுத சொல்லி கேட்க மாட்டோம் ஐயா. உங்களை எழுத சொல்லி கேட்க மாட்டோம். ஆனால் இதை கண்டுபிடிக்கிறக்கூடிய முறையத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படித்தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. சுகமான வழி. இடம் மாறி வரலாம் என்று சொல்லி சொல்லுகிறது. இந்த 7, 12, 11 நான் மேல இருந்து கீழமாக எழுதியிருக்கேன். சில உலகங்கள் இங்க இந்த பக்கமாக இப்படி எழுதுவார்கள். சரிதானே? 14, 10, 6 அடுத்த 2வது லைன்ல எழுதுவார்கள். 9, 8, 3 3வது லைன்ல எழுதுவார்கள். எப்படி எழுதினாலும் இப்ப உங்களுக்கு தெரியுது தானே, 6ல இருந்து 14 வரைக்கும் இருக்கிற இலக்கம். 6ல இருந்து 14. சரியா? எவ்வளவு கூட்டுத்தொகை? 20. இது 1.5 மடங்கு தான் வரும். 6ல இருந்து 14 வரைக்கும் வருகிற இலக்கங்களை நெய்யறி முறையில் எழுதினீங்களாக இருந்தால் 14 மாறும் 20, அது இன்னும் ஒரு அரைவாசி சேர்த்து 30 தான் அது கூட்டுத்தொகையாக வரும். 2ல இருந்து 9 வரையான இலக்கங்கள் எழுதினீங்கன்னா கூட்டுத்தொகை எவ்வளவு வரும்? ஒன்றுல இருந்து 9 வரையான இலக்கங்கள் எழுதினா நெய்யறி முறையில எத்தனை கூட்டுத்தொகை வரும்? 15 வரும். 9 3 10, அது இந்த அரைவாசி 5 15. இப்ப எப்படி பாருங்க, எழுதி காட்டுகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி எழுதும். சரியா? இப்போ இப்படி எழுதுறோம். 1 இலக்கம், 2 இலக்கம், 3 இலக்கம், பிறகு 2 இலக்கம், 1 இலக்கம். இப்படி வெட்ட போறோம். 1 இலக்கத்தை வெளியில விடுவோம். அடுத்தது 2 இலக்கம், 3 இலக்கம் இப்படியே இருக்கும். அடுத்தது 2 இலக்கம் இப்படி எழுது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 9 மேல உணர்ந்து எழுத போறோம். 1 கீழே கொண்டு போய் போட போறோம். அதே போல 7 மேல் பக்கம் கொண்டு வர போறோம். 3 கீழ் பக்கம் கொண்டு போறோம். நீங்கள் எப்படியும் திருப்பி விடலாம். சொல்ற விளங்குது தானே? இப்ப இந்த பெட்டிய நீங்கள் இந்த பக்கத்துக்கும் திருப்பலாம். இப்ப நான் காட்ட போற அந்த இது 9981 சொல்லி ஒரு பாக்ஸ்ல சாரது சரியா வருமா சார் எல்லாத்துக்கும்? விளங்குல இந்த 9981 பாக்ஸ்ல சாராங்களா? அப்படி இப்படி நீங்க சொல்ற மாதிரி 81 சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லை. சரியா? இந்த பச்சையால கீரணம் இந்த ஏரியா இருக்கு தானே, இந்த ஏரியாவை எந்த வடிவத்திலையும் திருப்பி தரலாம். சில வேளையில 8 மேல நிக்கிற மாதிரி, 8 1 6 மேல நிக்கிற மாதிரி, 4 9 2 கீழே நிக்கிற மாதிரியும் திருப்பி விடலாம். ஆனா இப்படித்தான் இருக்கும். சொல்ற விளங்குதா சொல்றது? அப்போ இந்த பக்கத்துக்கும் ரொட்டேட் பண்ணலாம். இப்படி ரொட்டேட் பண்ணலாம், அல்லது இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இப்படி ரொட்டேட் பண்ணலாம். அதை எப்படியும் இதை சுழட்டி விடலாம். ஆனால் எப்பவுமே 4க்கும் 2க்கும் இடையில தான் 9 இருக்கும். 3க்கும் 7க்கும் இடையில தான் 5 இருக்கும். அப்படிதான் இருக்கும். அத பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ போட்டுபடியா கண்டுபிடிச்சு போட்டு விடலாம். என்ன 6 இதுக்கு பக்கத்துல வரவினம் என்று சொல்லி கண்டுபிடிச்சு போடலாம். இதுதானே?
அப்ப நான் இன்றைக்கு 3 விஷயம் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். விகிதம் உண்டு, உண்டு, நெய்யரி உண்டு. அது தவற விட்ட விடயங்கள் என்ன ஞாபகத்துல இருந்ததை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. சரிதானே? உங்க கதைக்கிறதுனா மெக்கானி பாடி போட்டு கதைக்கும். அப்ப நான் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்றேன். இன்றைக்கு நாளைக்கு திரும்ப சந்திப்போம். நாளை கொஞ்சம் பிந்தித்தான் சந்திப்போம். உங்கள்ட்ட இருக்கிற கேள்விகளை அனுப்பி வையுங்க. பகல் நான் பார்த்து தயார்படுத்துறதுக்காக திரும்ப